எல்லாருக்கும் குட் ஈவினிங். ஸோ எங்களோட ட்ரெண்ட்செட் வழங்கும் இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் வெபினாருக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க எல்லாரையுமே வந்து நான் வெல்கம் பண்றேன். நான் பிரியா. நான் வந்து ட்ரெண்ட்செட்ல ஸ்டூடெண்ட் கோஆர்டினேட்டரா இருக்கிறேன். ஸோ இந்த நோ யுவர் பாத் வெபினார் சீரீஸை வந்து நாங்க நடத்துறதுக்கான நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க நிறைய பேர் வந்து ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. பட் ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளேயும் பாத்தீங்கன்னு சொன்னா, நீங்க ஃபுல் ஸ்டெக்கா படிக்கிறதை விட வந்து ஒவ்வொரு துறைகள் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இப்ப மொபைல் ஆப் டெவலப்மெண்ட், ஃப்ரண்ட் எண்ட், பேக் எண்ட், கிளவுட், அதை விட வந்து ஃபுல் பேசிக்ஸ், அதே மாதிரி யூஐ டிசைனிங் இருக்கு. சரி, ஓகே. எல்லாத்த பத்தினையும் ஒரு பேசிக் இன்ட்ரடக்ஷன் இது எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்க தெரிஞ்சு கொள்றதுக்காகத்தான் நாங்க வந்து இந்த நோ யுவர் பாத்ன்னு சொல்லி வெபினார் சீரீஸ் வந்து அரேஞ்ச் பண்ணி இருக்கோம். இது எங்களோட கடைசி வெபினார் சீரீஸ். நீங்க வந்து ப்ரீவியஸா நடந்த வெபினார்ஸ்ல ஜாயின் பண்ணாட்டிக்கும் நாங்க அதுக்குரிய ரெக்கார்டிங்ஸ் வந்து குரூப்ஸ்ல போட்டுக்கொள்வோம். ஸோ நீங்க அதை பத்தி செக் பண்ணி கொள்ளுங்க. ஸோ இந்த வெபினார் சீரீஸை உங்களுக்கு ஆர்கனைஸ் பண்ணி இருக்கிறது ட்ரெண்ட்செட். ஸோ ட்ரெண்ட்செட்டா என்னன்னு சொல்லி ஒரு ஷார்ட்டா பார்ப்போம்னு சொன்னா, கரண்டா ஐடி இண்டஸ்ட்ரியில என்ன டெக்னாலஜி ட்ரெண்டிங்கா போய்கொண்டிருக்குதோ அதை வந்து ஹேண்ட்ஸ் ஆன் மெத்தட் மூலமா வந்து உங்கள்ட்ட கொண்டு வந்து சேர்க்கிறதா ட்ரெண்ட்செட்டோட நோக்கம். ஸோ ட்ரெண்ட்செட்ல வந்து ஃப்ரீ வெபினார்ஸ், ஃப்ரீ பூட் கேம்ப்ஸ், பெய்ட் கோர்சஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஃப்ரீ வெபினார்ஸ் பேக்கிங் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சீரீஸ் எல்லாம் வந்து நாங்க ஃப்ரீயா செய்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரி பூட் கேம்ப்ஸ் வந்து நாங்க இது வரைக்கும் 2 பூட் கேம்ப் செய்திருக்கிறோம். 1 வடமராட்சியில, இன்னும் 1 ஜப்னால. ஸோ அடுத்ததை வந்து நாங்க மட்டக்களப்புல ஒரு பூட் கேம்ப் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். யாராச்சும் வந்து மட்டக்களப்புல இருந்து எங்களோட வெபினாருக்கு ஜாயின் பண்ணி இருக்கிறீங்கன்னு சொன்னா, பிப்ரவரி ஜனவரியில வந்து நீங்க வந்து எங்களோட பூட் கேம்ப்ல ஜாயின் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இது மட்டும் இல்லாம பெய்ட் கோர்சஸும் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு ஸ்ட்ரக்சரான கரிக்குலத்தோட வந்து நீங்க எந்த துறைக்குள்ள போக விரும்புறீங்களோ அது சம்பந்தமான கோர்சஸ் எல்லாமே அவைலபிளா இருக்குது. நீங்க ட்ரெண்ட்செட்.lk என்ற வெப்சைட் மூலமா வந்து நீங்க அதை பார்த்துக்கொள்ளலாம். இப்ப நாங்க எங்களோட பூட் கேம்ப்ல ஒரு சின்ன ஒரு ப்ரீவியஸ் வீடியோ ஒன்று பார்ப்போம். ஸோ எங்களோட முதல்ல சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ஃப்ரீ வெபினார்ஸ், பூட் கேம்ப்ஸ், கோர்சஸ் எல்லாம் ரன் பண்ணிட்டு இருக்கிறோம்னு சொல்லி. ஸோ இதுகளை பத்தின அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்றதுக்கு வந்து எங்களோட சோசியல் மீடியா பேஜஸை லைக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி வந்து எங்களோட யூடியூப் சேனல்ல வந்து இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ், இப்ப கரண்டா என்ன ட்ரெண்டிங் போய்கொண்டிருக்குது, அதே மாதிரி எங்களோட வெபினார்ஸ் ரெக்கார்டிங்ஸ் வந்து நாங்க அப்லோட் பண்ணுவோம். ஸோ எங்களோட யூடியூப் சேனலே நீங்க ஸ்கேன் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. ஸோ இன்னைக்கு எங்களோட இந்த செஷனுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்டரா ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க புலேந்திரன். இவங்க வந்து சிஸ்கோ லேப்ஸ்ல சீனியர் டெவ்ஆப்ஸ் இன்ஜினியரா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 4 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதன் மூலமா வந்து ஒரு நல்ல இண்டஸ்ட்ரியல் நாலேஜ் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ இதை பத்தின விஷயங்களை வந்து நீங்களும் கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ இந்த செஷன் லாஸ்ட்ல வந்து நாங்க Q&A செஷன் வச்சிருக்கிறோம். ஸோ உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க கிளியர் பண்ணி கொள்ளலாம். நாங்க எங்களோட லேர்னிங்க ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓவர் டு யூ புலேந்திரன். Hi guys, welcome to this session. Hope you guys can see me now. I'll share my screen as well. Okay, right. So, cloud computing. So, இன்றைக்கு நாங்க பேசிக்கா மெயினா ஃபோக்கஸ் பண்ண போகுது cloud computing என்ன. ஸோ இந்த பாத்துக்கு என்னென்ன வாரது, என்னென்ன விஷயங்கள் வந்து இதுல நாங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும், இது சம்பந்தமா ஓப்பனிங்ஸ்ல இருக்கிற ஒர்க் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றதை தான் நான் மெயினா வந்து இன்றைய செஷன்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணுவேன். வெல்கம் ஆல். நான் புலேந்திரன். ஸோ ஐ ஆம் ஒர்க்கிங் ஆஸ் சீனியர் டெவாப்ஸ் இன்ஜினியர் இன் சிஸ்கோ லேப்ஸ். ஸோ பேசிக்கா ஐ திங்க் ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் பீன் ஜாயின்ட் அவுட் ஹியர். ஸோ நான் உங்களுக்கு சொல்ல வர விஷயம் என்னன்னா, கிளவுட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இது சம்பந்தமான அறிவு வந்து தற்சமயம் ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில சரியான குழு. ஸோ இஃப் யூ கோ த்ரூ தி லிங்க்டின்ஸ் அண்ட் ஆல், இப்போ கரண்ட் ட்ரெண்ட்ல பாத்தீங்கன்னா டெவாப்ஸுக்குரிய ஓப்பனிங்ஸ் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சு கொண்டே போகும். ஸோ நான் உங்களுக்கு சின்ன இன்ட்ரோ கொடுத்துக்கொள்றேன். வாட் இஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங்? கிளவுட் கம்ப்யூட்டிங்ல வந்து மல்டிபிள் விஷயம் இருக்கு. மெயினா கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸா இப்ப கரண்ட்ல ட்ரெண்ட்ல இருக்கிறது வந்து AWS,
அதோட சேர்த்து மைக்ரோசாஃப்ட்ல இருந்து மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் இருக்கு, கூகுள் சைட்ல இருந்து கூகுள் ஜிசிபியும் இருக்கு. ஸோ இன்றைக்கு உங்களுடைய கிளவுட் பேஸ் செஷன் நான் மெயினா பேஸ் பண்ணி செய்ய போறது வந்து AWS சர்வீசஸ் எல்லாம் நாங்கள் செய்ய போறோம். இதுல இன்றைக்கு நீங்க மெயினா என்னென்ன விஷயம் பாவிக்கன்னா, AWSல வந்து AWSல பாத்வே, என்ன பாத்வேயை நீங்க கிளவுட் கம்ப்யூட்டிங்ல சூஸ் பண்ணிக்கொள்ளலாம், அதன் மூலம் என்னென்ன சர்டிபிகேஷன்ஸ் வந்து நீங்க பெற்றுக்கொள்ளலாம். Apart from your degrees and all, so AWS itself providing most of the degrees as well, certifications as well. So உங்களோட கேரியர் ரோல வச்சுக்கொண்டு நீங்க உங்களோட சர்டிபிகேஷன் பாத்தையும் சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ எப்படி உங்களோட சர்டிபிகேஷன் பார்த்து சூஸ் பண்ணிக்கொள்றது, டிவாப்ஸ் ரோலுக்கு வரணும்னா நீங்க என்னென்ன செய்யணும், என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும்ன்ற விஷயங்களை பற்றியும் நாங்க இதுல ஆராய்ச்சி பண்ணுவோம். அதோட உங்களுக்கு மெயினா நான் ஒரு டெமோவும் காட்டிக்கொள்வேன், எப்படி ஒரு கிளவுட் டெர்மினல்ல வந்து ஒர்க் பண்ணிக்கொள்றது, கிளவுட் ஜிஜுஐல வந்து எப்படி ஒர்க் பண்ணிக்கொள்றது, எப்படி சர்வீசஸை கிரியேட் பண்றது போன்ற எல்லாத்துக்கும் உரிய ஒரு மேலோட்டமான விஷயமா டுடே செஷன் வந்து இருக்கு. ஸோ முதலாவது விஷயமா நாங்க பார்க்க போறது கிளவுட் கம்ப்யூட்டிங் என்ன. ஸோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா, ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா இருக்கிற ஒரு பெரிய எஸ்டாப்ளிஷ் கம்பெனி எடுத்தீங்கன்னா, டைம் டு டைம், ஸோ உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கொள்ள போற விஷயம் வந்து இன்றைக்கு நெட்ஃபிளிக்ஸ் தெரியும். நெட்ஃபிளிக்ஸுக்கு வந்து மல்டிபிள் யூசர். ஸோ டைம் டு டைம் என்ன நடக்கும்னா, யூசரோட அமௌண்ட் வந்து கூடிக்கொண்டும் போகும், குறைஞ்சு கொண்டும் போகும். தெரியுதா, ஒரு ஃபேமஸ் மூவி வந்து சட்டண்டு வந்து யூசரோட அக்கௌண்ட் கூடிடும். ஸோ இட்ஸ் பியூர்லி எவிடென்ட் எங்களுக்கு வந்து சர்வருக்குரிய லோட் வந்து கூட போகும். ஸோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்க வந்து ஒரு ஒன் ப்ரமிசஸ்ல, அதாவது வீட்டையே நாங்க ஒரு சர்வரை போட்டு இல்லை எங்க கம்பெனிலேயே ஒன் ப்ரமிசஸ் சர்வரை போட்டு மெயின்டைன் பண்ணி கொண்டு கேட்க சடனா வர ஹியூஜ் கஸ்டமர் லோடு வந்து எங்களால தாங்க முடியாது. டக்குன்னு எங்களால ஸ்கேல் அப் ஸ்கேல் டவுன் பண்ணிக்கொள்ள முடியாது. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு பெட்டர் சொல்யூஷனா உருவாக்கப்பட்ட ஒன்றுதான் கிளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ இதுல நாங்க மெயினா பார்க்க வர விஷயம் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்ல எப்பவும் நாங்க பே வாட் யூ யூஸ், என்னத்துக்கு பே பண்றோமோ அதுக்கு என்னத்தை யூஸ் பண்றோமோ அதுக்கு நாங்க பே பண்ணிட்டு போயிடுவோம். எந்தவித இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நான் மெயின்டைன் பண்ண வேண்டிய தேவை இல்லை. கிளவுட் எடுத்துக்கொண்டா சோ மெனி திங்ஸ் இருக்கு. என்னென்ன விஷயம் கிளவுட் கம்ப்யூட்டிங் உள்ள வாரத்துக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ற விஷயத்தை எல்லாம் நாங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆராய போறோம். சோ முதல் விஷயம் நாங்க பார்க்க போறது கிளவுட் கம்ப்யூட்டிங்ல என்னென்ன கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து எங்களுக்கு இருக்கு. சோ இன்றைய செஷன்ல நான் உங்களுக்கு செய்ய போறது AWSல அமேசான் வெப் சர்வீசஸ் தான் மெயின் பண்ணி செய்ய போறேன். அதோட சேர்த்து எங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் அஷ்யூர் இருக்கு, ஜிசிபி இருக்கு. இதை விட ஃபேமஸ் இல்லாத மெயின் கம்பெனிஸ் இருக்கு. மெயினா ஃபோக்கஸ் பண்ணது AWS இருக்கிற காரணம் என்னன்னா, 36% ஆஃப் த கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து AWS தான் இப்ப வரைக்கும் ஓன் பண்ணி கொண்டிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து AWSல வந்து AWS லேர்ன் பண்ணணும், AWS சர்வீசஸ் லேர்ன் பண்ணணும், என்னென்ன சர்டிபிகேஷன் ஏர்ன் பண்ணி கொள்றது என்ற விஷயத்தை பற்றி எல்லாம் இன்றைய செஷனுக்கு போறதுக்கு முதல் நான் உங்களுக்கு ஒரு குட்டி டெமோ ஒன்றில் காட்டுறேன். ஸோ AWS-க்குரிய சர்டிபிகேஷன் பார்ட். ஸோ உங்களுக்கு தெரியும், ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை எடுத்துக்கொண்ட மல்டிபிள் ரோல் வந்து இப்ப வந்து எவிடென்டா வந்துட்டு. ஒன்று வந்து நீங்க கிளவுட் இன்ஜினியரா ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அஸ் அ கிளவுட் இன்ஜினியர் சொல்லிக்கொள்ள மாட்டோம், பொதுவாக டிவப்ஸ் சொல்லிக்கொள்ளலாம். ஸோ பேசிக்கா டிவப்ஸ் ரோல்ஸ் வந்து யாருக்கும் தெரியும்? எனி ஐடியா யூஸ்வலி வாட் டெவப்ஸ் டூ இன் த கம்பெனிஸ்? எனி ஐடியா? anyone you can turn on the mic and reply me, no worries. இன்டராக்டிவா தான் போகும். யாருக்காவது ஐடியா இருந்தா அல்லது கலைக்கிறது கூச்சமா இருந்தா சாட் பாக்ஸை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க, ஒரு இஷ்யூவும் இல்லை. யாருக்காவது டெவப்ஸ் ரூல், டெவப்ஸ் என்ன செய்யறாங்க, ஒரு கம்பெனியில டெவப்ஸ் ரூல் என்ன ஒரு ஐடியா இருக்கா? ரைட். ஸோ டெவப்ஸ்க்கு வந்து நாங்க என்ன பேசிக்கா செஞ்சு கொள்வோம்னா, ஒரு டெவலப்பர், உதாரணமாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொல்லிக் கொள்வோம். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் யூஸ்ஃபுல்லா என்ன செய்வாங்க, ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணி, உதாரணமா நாங்க பாவிச்சுக்கொள்ளும் ஜிட்ஹப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கொள்ளும். ஐ திங்க் உங்களுக்கு ப்ரீவியஸ் செஷன்ஸ் போனது ஜிட்ஹப்ல. ஸோ ஜிட்ஹப்ல வந்து என்ன செய்யணும், கோட்டை வந்து புஷ் பண்ணிடுவோம். ஸோ டிவப்ஸ் வேலை என்னன்னா, அந்த கோடை எடுத்து ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலுக்கு கொண்டு போய் ரன் பண்ணும். அப்ப அதுக்கு என்னென்ன சர்வீசஸ் தேவை, அதுக்கு டேட்டா பேஸ் தேவையா, என்னென்ன பிளகின்ஸ் தேவை, என்னென்ன லைப்ரரிஸ் தேவை போன்ற எல்லாத்தையும் டிசைட் பண்ணி அது ஒரு இன்ஸ்டன்ஸ்ல கொண்டு போய் டிப்ளாய் பண்ற வேலை எல்லாத்தையும் பாக்குறதுல டெவப்ஸ் சொல்லிக்கொள்வோம். ரைட். இதுல கணக்கு பிரிவுகள் இருக்கு. ஒரு டெவப்ஸ் ஆகணும்னா முதலாவது வந்து இப்ப எல்லாமே வந்து கிளவுட் பேஸ்டா இருக்கிறபடியா கிளவுட் இன்ஜினியரிங், கிளவுட் சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அதோட சேர்த்து உங்களுக்கு வந்து ரெட் ஹேட், அதாவது லினக்ஸ் சம்பந்தமான பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்க வேண்டிய தேவை இருக்கு.
அதோட எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா எங்களுக்கு தேவைப்பட போற விஷயம் வந்து நெட்வொர்க்கிங் சம்பந்தமான ஐடியாஸும் தெரிஞ்சிருக்கும். அதோட இன்னும் கொஞ்சமா தேவைப்பட போற விஷயம் வந்து சைபர் அல்லது செக்யூரிட்டி சைட்லயும் உங்களுக்கு பொதுவான ஒரு அறிவு தேவைப்படும். இதெல்லாம் வந்து இப்போதைய யூனிவர்சிட்டி சிஸ்டத்துல வந்து இப்பதான் எம்எஸ்சிங்கிற ரேஞ்சில வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணி கொண்டு வருதே தவிர, இன்னும் ஒரு அண்டர் கிராஜுவேட் லெவல்ல கிளவுட் இன்ஜினியரிங் சம்பந்தமான இன்னும் ஒரு நாலேஜ் வந்து இன்னும் ஒரு சிலபஸஸ் வந்து இன்னும் ஒரு அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸ்ல வந்து இன்க்ளூட் பண்ணப்படும். ஸோ இப்போ கரண்டா ஸ்ரீலங்கா இருக்கிற எல்லா இண்டஸ்ட்ரியும் பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரு மேஜர் கம்பெனிஸ் வந்து எல்லாம் வந்து கிளவுட் தான் இப்போ ஆப்ரேட் பண்ணிக்கொண்டிருக்கு. அதுல சில கம்பெனிஸ் இப்போ ஐஎஃப்எஸ் போன்ற கம்பெனிஸ் எடுத்துக்கொண்டீங்கன்னா அவங்க அஷூர்ல ஒர்க் பண்ணுவாங்க. ஜிடிஎன் போன்ற அதர் கம்பெனிஸ் இருக்கு, ஏடபிள்யூஎஸ்ல ஒர்க் பண்றாங்க இருக்காங்க, ஏஐ டேட்டா சயின்ஸ் சம்பந்தமா ஒர்க் பண்றாங்க, மெயின்லி ஜிசிபில ஒர்க் பண்ணி கொண்டிருக்காங்க. சோ ஒரு கம்பெனிக்குள்ள வந்தோம்னா மல்டிபிள் ரோல்ஸ் வந்து எங்களுக்கு வரப்போகுது. அதுல வந்து எங்களோட ரோலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிளவுட் சர்வீசஸ்ல நாங்க எங்கட பார்த்து சூஸ் பண்ணிக்கொள்ளும். இப்ப நான் பொதுவாக வந்து நீங்க ஒரு டெவலப்ஸ் பார்த்து சூஸ் பண்ண போறீங்கன்னா அதுக்குரிய சர்டிபிகேஷன் பார்த்தா நான் இங்க இப்ப உங்களுக்கு காட்ட போகிறது ஒரு ஆர்கிடெக்சர் லெவலுக்குரிய சர்டிபிகேஷன் பார்த்து. இப்ப ஏடபிள்யூஎஸ் எடுத்துக்கொண்டோம்னா மல்டிபிள் சர்டிபிகேஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோ நீங்க ஒரு ஏடபிள்யூஎஸ்ல ஆர்கிடெக்ட் லெவலுக்கு போக போறீங்கன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இடம் வந்து கிளவுட் பிராக்டிஷனர் ஒரு எக்ஸாம் இருக்கு. சோ இதுக்குரிய மெட்டீரியல்ஸ் நீங்க மல்டிபிள் ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம்ஸ்ல எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று வந்து கொசிரால இருக்கு அல்லது உடமியில இருக்கு. இதை விட ஸ்பெஷலா ஏ கிளவுட் குருன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல போனீங்கன்னா கேரியர் பார்த்த கூட நீங்க சூஸ் பண்ணி ஈவன் ஃப்ரம் த பிகினிங்ல இருந்து ஆர்கிடெக்ட் வரைக்கும் பெற்றுக்கொண்டு போகலாம். எல்லாமே வந்து பெய்ட் சோர்சஸ் மட்டும் இல்ல, ஃப்ரீ சோர்சஸ் அவைலபிளா இருக்கு. இந்த செஷன் முடிவுல நான் உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுவேன். அதை வச்சுக்கொண்டு நீங்க உங்களோட கிளவுட வந்து பிகின் பண்ணிக்கொள்ளலாம். அதோட இந்த செஷன்ல நான் இன்னொரு விஷயம் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிக்கொள்வேன். எப்படி ஏடபிள்யூஎஸ்ல வந்து ஃப்ரீ டயரா அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்றது அண்ட் ஃப்ரீ டயரா இருக்கும் பொழுது என்னென்ன சர்வீசஸை நீங்க பாவிச்சு கொள்ளலாம், ஃப்ரீ டயர் முடிஞ்ச பிறகு எப்படி அக்கௌண்ட்டை ஹேண்டில் பண்ணணும், என்னோட தச்சமையும் ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல ஒரு சர்வீஸ் வந்து ஃப்ரீ டைமுக்கு மேல ரன் பண்ணுதுண்டா அது உங்களோட அக்கௌண்ட்ல வந்து காஸ்ட் உருவாகும். ஸோ அதை இப்படி மேனேஜ் பண்ணிக்கொள்ற விஷயங்களையும் வந்து நான் இன்றைக்கு உங்களோட செஷன்ல ஷேர் பண்ணிக்கொள்ளும். ஸோ உங்களுக்கு இந்த பிடிஎஃப் லிங்கா போட்டு கொள்றேன், த்ரூ பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு கிளவுட் ஆர்கிடெக்டா ஒர்க் பண்ண போறீங்கன்னா நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இடம் வந்து கிளவுட் ப்ராக்டிஷனரா ஸ்டார்ட் பண்ணணும். அதுல இருந்து ஃபண்டமெண்டல் போகும், அசோசியேட் லெவல் போகும், அதுக்கு மேல ப்ரொஃபஷனல், அதுக்கு அங்கான வந்து ஸ்பெஷாலிட்டி லெவல் போகும். இதுல இருக்கிற ஒவ்வொரு சர்டிபிகேஷன் எக்ஸாம்ஸும் வந்து $150 பெர் எக்ஸாம். இதை நீங்க வந்து ஒவ்வொரு இயருக்கும் 50% டிஸ்கவுண்ட் வந்து ஏடபிள்யூஎஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இது நாங்க இந்த இயர் எண்டு இருக்கிறபடியா நான் இப்ப உங்களுக்கு ஒன்று ஷேர் பண்ணுவேன். பட் அது இந்த இயர் எண்டோட முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் இயர்ல புது லிங்க் கொண்டு வரும். எங்க கம்யூனிட்டியில லிங்க் பண்ணி இருந்தீங்கன்னா நான் அதில் அட்டாச் பண்ணுவேன். இங்க இருக்கிற எல்லா எக்ஸாமையும் நீங்க 50% வந்து எடுத்து உங்களோட கேரியர் பாத்தை வந்து சூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இதுல இருக்கிற சர்டிபிகேஷன்ஸ் பார்த்து வந்து நான் இன்டெப்தா போக விரும்பல. ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவர் ஏடபிள்யூஎஸ் சைட்ல ஒர்க் பண்ணணும், அவர் என்னென்ன ப்ரொஃபஷனல் எடுக்கணும் விஷயம் என்ன இந்த கரியர் பாத் சர்டிபிகேஷன்ல இருக்கு. இது நான் உங்களுக்கு லிங்க்ல ஒரு சாட் பாக்ஸ்ல போட்டு கொள்றேன், விரும்பினாக்க கோத்ரூ பண்ணி கொள்ளலாம். சரி, இப்ப நாங்க செஷனுக்குள்ள போவோம். கிளவுட் கம்ப்யூட்டிங் ஒரு பேசிக் அறிவை நான் தந்திருப்பேன் நினைக்கிறேன். ரைட், அதுல நாங்க இன்றைக்கு பார்க்க போற ஆள் தான் வந்து AWS, ஸோ அமேசான் வெப் சர்வீசஸ். ரைட், நாங்க வந்து ஒரு பெனிஃபிட் இதுல கிளவுட் கம்ப்யூட்டிங் பெனிஃபிட் என்னன்னா வெரி ஈஸியா வந்து நாங்க எலாஸ்டிசிட்டி பண்ணிக்கொள்ளலாம். எங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி எங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நாங்க ஸ்கேல் டவுன் பண்ணிக்கொள்ளலாம். பட் கேர்ஃபுல்லா இருக்கணும். இன்கேஸ் நாங்க ஸ்கேல் அப் பண்றோம்னா எக்ஸ்ட்ராவா வந்து ரிசோர்ஸஸ் வாங்க போவோம், வாங்கிக்க அது எங்களுக்கு காஸ்டையும் உருவாக்கும். அட் த சேம் டைம் இது எங்களுக்கு இன்னொரு லாபகரமான விஷயம் என்னன்னா, அப்புறம் நாங்க ஒரு கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்றதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஒரு பர்டிகுலர் காஸ்ட்டை வந்து நாங்க அலோகேட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ரைட், எப்பவும் வந்து ஒரு AWS அக்கௌண்ட் ஃப்ரீயா வாங்கிக்கொள்ளலாம். ஈவன் ஃப்ரீ டயர்லயே எங்களுக்கு வேண்டிய டெவலப்மெண்ட்ஸே எல்லாம் நாங்க பண்ணிக்கொள்ளலாம். இன்கேஸ் அதை விட நாங்க மோஸ்டா தேவைப்படுதுன்றா மாத்திரம் பெய்ட் ரிசோர்ஸஸ் வாங்கி யூஸ் பண்ணி போட்டு தேவையில்லாட்டி பே பண்ண அமௌண்ட் யூஸ் பண்ண அமௌண்ட்டுக்கு மட்டும் பே பண்ணிட்டு டிஸ்கண்டினியூ பண்ணிக்கொள்ளலாம். இந்த பிளெக்சிபிலிட்டி இருக்கிற படியா தான் கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து ரீசெண்ட் டேஸ் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 10 years இட்ஸ் ரீச்சிங் இட் அவுட். 10 yearsல ஒரு நல்ல பெரிய ஒரு வளர்ச்சியை அடைஞ்சிருக்கு. ரைட், இது வந்து எங்களோட எலாஸ்டிக் பேப்பர் யூஸுக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்குமான வித்தியாசம். இது ஒரு எல்லாமே ஒரு சிம்பிள் கிராஃப். இதுல வந்து ஒரு லார்ஜ் கேபிட்டல் அப்ப தேவைப்படும், லார்ஜ் கேபிட்டல் இருந்தா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படி பிளான் பண்ணிக்கொள்ளலாம் போன்ற சம்பந்தமான விஷயங்கள் வந்து இந்த கிராஃப்ல நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இது அவ்வளவுக்கு எங்களுக்கு பெருசா தேவையில்லை. இன்டெப்தா போக இது சம்பந்தமான விஷயங்களை நான் உங்களுக்கு ஃபியூச்சர் செஷன்ஸ்ல வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளும்.
ரைட். இப்போ வந்து பார்த்துக்கொள்வோம் ஏடபிள்யூஎஸ்ல வந்து என்னென்ன சர்வீசஸ் இருக்கு. ரைட். சோ இங்க வந்து எந்த ஒரு கிளவுட் ப்ரொவைடர் எடுத்துக்கொண்டாலும் அவை கண்டு ஒரு யூனிக் நேம்ஸ் வச்சிருப்பாங்க. எந்த ஒரு கிளவுட் சர்வீசஸ் எடுத்துக்கொண்டால் அவங்க வந்து ஒரு விஎம் என்றது வர்ச்சுவல் மிஷின்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது நாங்க ஏடபிள்யூஎஸ் எடுத்துக்கொண்டோம்னா அந்த வர்ச்சுவல் மிஷினுக்கு நாங்க ப்ரொவைட் பண்ற பேர் வந்து EC2 சொல்லுவோம். எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட்ஸ் சொல்லிக்கொள்ளும். இது பியூரா என்ன விஷயம் என்றால் ஒரு கம்ப்யூட்டர் வாடகைக்கு வாங்குற மாதிரி. இது வந்து என்ன எங்களுக்கு இதுல இருக்கிற அட்வான்டேஜ் என்னன்னா ஸ்ரீலங்கால இருந்து கொண்டு இப்ப எனக்கு ஒரு நியூயார்க்ல ஒரு சர்வர் வேணும்னா நீங்க ஒரு சர்வீஸ் நியூயார்க்ல ஹோஸ்ட் பண்ண போறீங்கன்னா ஈஸியா நியூயார்க்ல ஒரு சர்வரை பர்ச்சேஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான சர்வீசஸ் அங்க ரன் பண்ணி போட்டு உங்களை தேவை முடியக்கு ஈஸியா என் பண்ணி கொள்ளலாம். சோ ஏடபிள்யூஎஸ்ல மிகவும் பிரபலமான ஒரு சர்வீஸ் என்னன்னு பார்த்தோம்னா அது எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட் சொல்லுவோம், EC2 சொல்லுவோம். அதுக்கு அடுத்ததா ஃபேமஸா இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா S3 ஸ்டோரேஜ் சர்வீசஸ் சொல்லுவோம். இது சாதாரணமா எங்களோட ஹார்ட் டிஸ்க் மாதிரி தான். இப்ப எங்களுக்கு வந்து நவடேஸ்ல வந்து டேட்டா செக்யூரிட்டி என்றது வந்து மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு எந்த ஒரு சர்வீசஸ் நீங்க ஹோஸ்ட் பண்றனாலும் ரீஜன் வைஸ், ரீஜன் டு ரீஜன், கண்டினென்ட் டு கண்டினென்ட் ஒவ்வொரு பேரும் டிஃபரெண்ட் டேட்டா பாலிசி வச்சிருக்காங்க. சோ இதால என்ன ஆகுதுன்னா இப்ப நாங்க ஒரு யூஎஸ் சம்பந்தமான டேட்டா வந்து யூஎஸ்க்கு வழியில ஹோஸ்ட் பண்ணினா அந்த கிளைண்ட்ஸ் வந்து விரும்பிக் கொள்ள மாட்டாங்க. இதே சினாரியோ தான் ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலையும் இருக்கு, ஈவன் ஆஸ்திரேலியா போன்ற பெரிய நாடுகளையும், ஈவன் இந்தியா போன்ற பெரிய நாடுகளையும் இருக்கு. சோ ஒரு சிங்கிள் ஒரு ஸ்மால் கம்பெனியை யூஸ் பண்ணிக்க என்னால வந்து ஒரு பிசிக்கலா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மல்டிபிள் ரீஜன்ல மெயின்டைன் பண்றதுக்கு சம கோஸ்டா. இது போன்ற பிரச்சனைகளை சால்வ் பண்றதுக்காக ஏடபிள்யூஎஸ்ல இருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு சொல்யூஷன் தான் வந்து என்னன்னா S3 சொல்லுவோம். இந்த S3 என்றது வேற ஒரு விஷயம் இல்ல, சிம்பிளா ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ். ஈஸியா எடுத்துக்கொண்டோம்னா நீங்க ஒரு ஹார்ட் டிஸ்க் யூஎஸ்ல பர்ச்சேஸ் பண்ணி யூஎஸ்ல வச்சு யூஸ் பண்ற மாதிரி. சோ டேட்டா எந்த ஒரு விதத்திலையும் அந்த ரீஜனை விட்டு வெளியேயும் வராது, அங்கேயும் இருக்கு. அடுத்தவன் சொல்லுவோம் EBS என்று சொல்லுவோம். EBS என்ற என்ன சம்பந்தமான இதெல்லாம் வந்து ஒரு சர்டன் வால்யூம் ஆஃப் டிஸ்க். சோ EBSக்கும் S3க்கும் என்ன வித்தியாசம் S3 வந்து பெர்மனண்டா ஒரு ரீஜனுக்கு அலோகேட் பண்ணி இருப்பாங்க. இதுல நாங்க வந்து இன்ஃபினிட் எவ்வளவு அமௌண்ட்டையும் எங்களோட அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்க ஸ்டோர் பண்ணி கொள்ளலாம். இதுல வந்து ஸ்டோரேஜுக்குரிய அவ்வளவு பெரிய காஸ்டும் ஆகாது. எனி அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணி கொள்ளலாம். உங்களோட ஸ்டோரேஜுக்கு ஏற்ற மாதிரி வேணுமெண்டா அதை ரிட்ரைவ் பண்ணி கொள்ளலாம், ஆட்டோமேட்டிக்கா அழிச்சும் கொள்ளலாம். இன்கேஸ் இப்ப எங்களுக்கு வந்து சர்டன் ஸ்பெசிபிக்கான குவாலிபிகேஷன் தேவைப்படுது. சில சாஃப்ட்வேர்ஸ் வந்து குயிக்கா ரன் பண்ண வேண்டி இருக்குது, எங்களோட ஓஎஸ் அதுல போட்டு ரன் பண்ண வேண்டிய தேவை இருக்குன்னா அதுக்காக நாங்க பர்டிகுலரா யூஸ் பண்ற ஸ்டோரேஜ் சர்வீஸ் தான் சொல்லுவோம்னா EBS சொல்லுவோம், எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோர் சொல்லுவோம். இதுகள் பொதுவாக எங்களோட பிசிக்கல் ஹார்ட் டிரைவ்ஸ் மாதிரி, எங்களோட கம்ப்யூட்டர்ஸுக்கு நாங்க போடுற SSDs மாதிரி இதை நாங்க என்ன செய்யலாம்னா எங்களோட ஜிபி ரெக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி அதுல நாங்க எங்களோட ஓஎஸ் ஏத்துற மாதிரி AWS எண்ட்ல இருந்து உங்களுக்கு சர்வீசஸ் தருவாங்க. இப்ப நீங்க லினக்ஸ் பேஸ்டா போக போறீங்கன்னா அமேசான் சைட்ல இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு லினக்ஸ் தான் அமேசான் லினக்ஸ் சொல்லுவோம். அவங்களோட லினக்ஸ் என்வாயன்மெண்ட்டை வாங்கி இந்த EBSல இன்ஸ்டால் பண்ணி நீங்க ரன் பண்ணி கொள்ளலாம். இன்கேஸ் உங்களுக்கு விண்டோஸ் தான் வேணுமெண்டா அதையும் AWS வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதையும் ஒரு சர்டன் ரேஞ்சை கொடுத்து சர்டன் காசை கொடுத்து வாங்கி உங்களோட EBSல ரன் பண்ணி கொள்ளலாம். இந்த EBSல இருக்கிற EBSக்கு S3க்கு இடையில என்ன வித்தியாசம் என்றால் S3 வந்து ஸ்டோரேஜா யூஸ் பண்றதுக்கு ரொம்ப பெஸ்ட். ஏன்னா வந்து ஸ்கேல் அப் பண்ற இஷ்யூ இல்லை, நீங்க அந்த மெயின்டைன் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லை. நீங்க ஃபைலை ஸ்டோர் பண்ணி கொண்டிருக்க அதுக்கேற்ற மாதிரி அதுல லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொண்டிருக்கும். நீங்க எவ்வளவு ஸ்டோர் பண்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கியும் கொள்ளலாம், மச் விளையாது. ஆனா EBSல என்ன பிரச்சனை என்றா இது ஈச் அண்ட் எவ்ரி EC2 அட்டாச் பண்ணி இருக்கும். EC2 எவ்ரி ஒரு பிசிக்கல் கம்ப்யூட்டர்ல அட்டாச் பண்ணிக்கிற ஹார்ட் டிஸ்க் மாதிரி. சோ நாங்க என்ன செய்ய மாட்டோம்னா எங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் வந்து எப்பவும் ஒரு EBSல ஸ்டோர் பண்ணிருக்க மாட்டோம். EBS பொதுவா என்னத்துக்கு பாவிச்சு கொள்வோம் மாட்டோம், டே டு டே சர்வீசஸ். உதாரணமாக ஓஎஸ் போட்டு ரன் பண்றது, அல்லது நீங்க உங்களோட என்ஜினெக்ஸ் ரன் பண்ணி கொள்ளலாம், அல்லது ஜாவாஸ்கிரிப்ட் சம்பந்தமான சர்வீசஸ், டேட்டாடாக் சம்பந்தமான சர்வீசஸ், டீமன்ஸ் சொல்லுவோம். அது போன்ற விஷயம் இப்ப உங்களோட செக்யூரிட்டி சம்பந்தமான சர்வீசஸ், வெஃப் சொல்லுவோம். அந்த விஷயங்களை போட்டு ரன் பண்ணி உங்களோட இன்ஸ்டன்ஸ் ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டா ரன் பண்றதுக்குரிய சர்வீசஸ் மட்டும் நாங்க எங்க போட்டு ரன் பண்ணி கொள்வோம், EBSல போட்டு ரன் பண்ணி கொள்வோம். அடுத்த AWS ப்ரொவைட் பண்ற ஃபேமஸ் சர்வீசஸ் சொல்லுவோம் டேட்டாபேஸ். AWS இதை ஸ்பெசிபிக்கா என்ன நேம்ல சொல்லுவாங்கன்னா RDS சொல்லி கொள்வாங்க, ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீசஸ்.
இப்போ உங்களோட ஒரு என்வரன்மெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா ஒரு கம்பெனி டு கம்பெனி டேட்டாபேஸ் மாறிக்கொண்டே இருக்கு. சில பேர் MySQL யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் PostgreSQL யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் ஒரு ஆண்டுவாங்க. அப்படி ஈவன் சீக்வல் NoSQL டேட்டாபேசஸ் மல்டிபிள் டேட்டாபேசஸ் வந்து நாங்க யூஸ் பண்ணிக்கொள்வோம். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் பிளேஸ்லயே நாங்க யூஸ் பண்றதுக்கு பார்க்கக்கூடிய இடத்தை தான் சொல்லுவோம் ஆர்டிஎஸ் சொல்லுவோம். இது AWS ப்ரொவைட் பண்ற ஒரு டேட்டாபேஸ் சர்வீஸ். இங்க நீங்க என்னத்தை பெற்றுக்கொள்ளலாம்னா யூஸ்வலா எந்த ஒரு டேட்டாபேஸும் உங்களுக்கு தேவையான எந்த ஒரு டேட்டாபேஸையும் நீங்க மேனேஜ் பண்ணாம இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேனேஜ் பண்ணாம ஈவன் இப்போ டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணி கொண்டு போக கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஈவன் மல்டிபிள் கிளைண்ட்ஸ் வந்து டேட்டாபேஸ்ல ரீட் பண்ணி கொண்டு போக உங்களுக்கு வந்து டேட்டாபேஸ்ல லோட் கோடிங் குறையும். இதையெல்லாம் வந்து நாங்க மேனேஜ் பண்ணி கொள்ளாம AWS மேனேஜ் பண்ணிக்கொள்ளும். உங்களுக்கு சிம்பிளா நீங்க டேட்டா ரைட் பண்ற வேலையை மட்டும் பாக்குறதுக்கு AWS ப்ரொவைட் பண்ற சர்வீசஸ் தான் வந்து RDS சொல்லுவோம். இந்த RDSல மல்டிபிள் டைப்ஸ் இருக்கு. நீங்க வேணுமெண்டா RDS வாங்கி யூஸ் பண்ணி நீங்க மெயின்டைன் பண்ணி கொள்ளலாம். அல்லது AWS மெயின்டைன் பண்ண போட்டு நீங்க தேவையான சர்வீசஸை மட்டும் பாவிச்சு கொள்ளலாம். இதுல நீங்க என்ன RDS யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு MySQL வேணுமென்றாலும் பாவிச்சு கொள்ளலாம், Postgres வேணுமென்றாலும் பாவிச்சு கொள்ளலாம், அல்லது NoSQL டேட்டாபேஸ் என்ன வேணுமென்றாலும் இங்க பாவிச்சு கொள்ளலாம். அதே மாதிரி தான் EMRன்றதும் AWS இன்னொரு சர்வீஸ். இதெல்லாம் வந்து AWS இருக்கிற பாப்புலர் சர்வீஸ். இதை விட கணக்க சர்வீஸ் இருக்கு. இண்டஸ்ட்ரியில வந்தீங்கன்னா கேஷிங் சர்வீஸ் சொல்லுவோம். ஒரு இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க கேள்விப்பட்டிருக்கு ரெடிஷ் கேஷ் அது போன்ற சர்வீசஸ் வந்து AWS இருக்கு. எலாஸ்டிக் கேஷ் ஒரு சர்வீஸ் இருக்கு. இதை விட செக்யூரிட்டி வைஸ் சர்வீசஸ் இருக்கு. ஈவன் நாங்க வெப் சொல்லுவோம், வெப் அப்ளிகேஷன் ப்ரோட்டோகால் சொல்லுவோம். செக்யூரிட்டி வைஸ் அது வாங்கி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஈவன் நீங்க டொமைனை ஹோஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான என்ன டொமைன் வேணும்னாலும் .com பர்ச்சேஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுக்குரிய SSL சர்டிபிகேட்ஸை மேனேஜ் பண்ணிக்கொள்ளலாம். ஈவன் உங்களோட பாஸ்வேர்ட்ஸ் செக்யூர்டா மேனேஜ் பண்ணிக்கொள்ளலாம். ஈவன் டேட்டா சயின்ஸ் ML சைட்ல ஒர்க் பண்றீங்கன்னா உங்களுக்கு தேவையான நோட் புக்ஸ் ஈவன் இன் டெவலப் பிளாட்ஃபார்ம் எல்லாமே வந்து நீங்க AWS வாங்கி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். AWS சர்வீஸ் பாத்தீங்கன்னா டைம் டு டைம் இயர் டு இயர் இன்க்ரீஸ் பண்ணிக்கொண்டே இருக்கு. எந்த ஒரு நியூ சர்வீசஸும் வருதுன்றால் AWS உடனே அவங்களோட மேனேஜ் சர்வீசஸை இன்க்ளூட் பண்ணிக்கொள்ளலாம். அதுல வந்து உங்களுக்கு தேவையான அதோட காஸ்ட் அடிப்படையில நீங்க உங்களுக்கு விருப்பமானதை சூஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்கேலிங் இந்த மாதிரி அதை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணி கொள்ளலாம். இதுதான் வந்து கிளவுட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கிற ஒரு மேஜர் அட்வான்டேஜ். சோ அடுத்ததான் நாங்க பார்த்தோம்னா இப்ப AWSல நாங்க பாவிக்கிற முக்கியமான டெர்ம்ஸ். சாதாரண சொன்ன ஒரு பேசிக்கா ஒரு பிசியை வாங்க போறீங்கன்னா போய் நான் முதலாவது கேட்கிற விஷயம் என்ன CPU நாங்க சூஸ் பண்ணி கொள்ளணும். அடுத்தது கேட்பான் ஹார்ட் டிஸ்க் என்ன யூஸ் பண்ண போறீங்க. இது வந்து ஒரு SSD யூஸ் பண்ணிக்கொள்ள போறீங்களா, அல்லது NVMe யூஸ் பண்ணிக்கொள்ள போறீங்களா, அல்லது மேக்னெட்டிக் டிரைவ்ஸ் யூஸ் பண்ணிக்கொள்ள போறீங்களா, அந்த விஷயத்தை வந்து நாங்க சூஸ் பண்ணிக்கொள்ளும். இதே மாதிரி ரன் சம்பந்தமான விஷயங்களையும் நாங்க சூஸ் பண்ணிக்கொள்வோம். இதே விஷயத்தை தான் நாங்க AWS டேர்ம்ஸ்ல டிஃபரெண்ட் டேர்ம்ஸ்ல காய்ச்சிக்கொள்வோம். இப்ப AWSல வந்து எங்களுக்கு தேவையான CPUs வந்து நாங்க என்ன டேர்ம்ஸ்ல பாவிச்சு கொள்வோம்னா vCPU virtual CPUs பாவிச்சு கொள்வோம். அதே நேரம் ECUன்றது அமேசிங் கம்ப்யூட் யூனிட்ஸ் பாவிச்சு கொள்வோம். அதாவது எத்தனை EC2 இன்ஸ்டன்சஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படுது. EC2 virtual instances எத்தனை பர்டிகுலர் லேப்டாப்ஸ், எத்தனை பர்டிகுலர் ஹார்ட் டிரைவ்ஸ், எத்தனை பர்டிகுலர் மிஷின்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதுன்றதை நாங்க EC2 பேர்ல பாவிச்சு கொள்வோம். அதே நேரம் இன்னொரு பேர் ஃபேமஸா நாங்க யூஸ் பண்ண போறது AMIs யூஸ் பண்ணிக்கொள்வோம். இது அமேசான் மெஷின் இமேஜ் சொல்லுவோம். இது என்னன்னா வேற ஒன்றும் இல்லை, எங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போற OS சர்வீஸ். AWS வந்து மல்டிபிள் OS தாங்களே டிஃபால்ட்டா ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்க லினக்ஸ் யூஸரா இருந்தா AWS அமேசான் லினக்ஸை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அல்லது நீங்க ரெட் ஹேட் யூஸ் பண்றவரா இருந்தா ஈவன் அமேசான்லயே ரெட் ஹேட் இமேஜஸ் இருக்கு யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். விண்டோஸும் வாங்கி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவையான மல்டிபிள் OS நீங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இன்கேஸ் அது AWS அவைலபிள் இல்லாட்டியும் உங்களுக்குரிய ஓன் OS இமேஜை நீங்க பில்ட் பண்ணி அதை AWS அப்லோட் பண்ணி அங்கிருந்து உங்களோட மிஷின்ஸ்ல போட்டு நீங்க ரன் பண்ணி கொள்ளலாம். இதை பொதுவா வந்து நாங்க கிளவுட் டேர்ம்ஸ்ல என்னென்ன சொல்லிக்கொள்வோம், கோல்டன் AMIs அல்லது கோல்டன் இமேஜஸ் சொல்லிக்கொள்வோம். இதெல்லாம் வந்து நீங்க ஒரு டெவாப்ஸ் ஃபீல்டுக்கு வாரீங்கன்னா இப்படியான டேர்ம்ஸ் எல்லாம் வந்து அடிக்கடி சந்திச்சு கொள்வீங்க. AMIs என்ன, கோல்டன் இமேஜ் என்ன காட்சி கொள்வாங்க, சர்வர் ஹார்டனிங்ஸ் என்ன காட்சி கொள்வாங்க. இந்த விஷயம் எல்லாம் வந்து கிளவுட்ல நீங்க பொதுவா காண போற டேர்ம்ஸ். இது சம்பந்தமான டீடைல்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் இன்டெப்தா தெரியணும்னா ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங் சொல்யூஷன்ஸுக்கு வாரத்துக்கு முதல் நீங்க எப்போதும் ரெட் ஹேட் அல்லது லினக்ஸ் சம்பந்தமான பேசிக் அறிவை பெற்றுக்கொள்ளும். ஒரு லினக்ஸ்ல போய்தான் அங்க இருந்துதான் உங்களுக்கு ஒரு இமேஜ் பில்டிங் சம்பந்தமான அறிவுகள் வந்து உங்களுக்கு வரும்.
எப்படி ஒரு ஓஎஸ் பில்ட் பண்றது, ஒரு கர்னல் லெவல்ல இருந்து என்ன ஒரு ஓஎஸ் டெவலப் பண்றதுன்னு தெரியும். லினக்ஸ் எடுத்து கொண்டாலே லினக்ஸ் இந்த கர்னல்ஸுக்கு மேல மல்டிபிள் ஓஎஸ் வந்து பில்ட் பண்ணிருப்பாங்க. உபுண்டு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, காலி லினக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, அமேசான் லினக்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க, ரெட் ஹேட் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்படி மல்டிபிள் லினக்ஸுக்கு மேல பில்ட் பண்ண ஓஎஸ் கணக்கே இருக்கு. ஸோ அது சம்பந்தமான ஐடியாஸ் எல்லாம் வேணும்னா உங்களுக்கு முதல் கிளவுட் கம்ப்யூட்டிங் என்டர் பண்றதுக்கு முதல் லினக்ஸ் சம்பந்தமான பேசிக் அறிவையை பெற்றுக்கொண்டு வாரது நல்ல. அப்பதான் கிளவுட் சர்வீசஸ்ல வந்து உங்களுக்கு மச் மோர் ஒரு ஐடியா ஈஸியா கிடைக்கும். ரைட். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஏடபிள்யூஎஸ்ல இருக்கிற வேரியஸ் ஸ்டோரேஜஸ் நாம உங்களுக்கு சொன்னது S3 சொன்னோம், இன்ஸ்டன்ட் ஸ்டோரேஜ் சொன்னோம், அடுத்தது EBS சொன்னோம். நான் உங்களோட EBS பற்றியும் விளங்கப்படுத்தி இருந்தேன், S3 பற்றியும் விளங்கப்படுத்தி இருந்தேன். அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா இன்ஸ்டன்ட் ஸ்டோரேஜ் ஒரு விஷயம். இது வந்து என்னன்னா AWS ஆன ஒரு ஃப்ரீயா ப்ரொவைட் பண்ண போற ஒரு சர்வீஸ். இப்ப நீங்க ஒரு இன்ஸ்டன்ஸ், அதாவது ஒரு பிசிய AWS இருந்து வாங்குறீங்கன்னா, ஏதாவது ஒரு இன்ஸ்டன்ஸை வந்து AWS இருந்து வாங்குறீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா உங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ஸோடய ஃப்ரீயா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஜிபியை தரும். இப்ப அதுக்கு வந்து நீங்க இன்ஸ்டன்ஸ் கோர்ஸ்லயே பே பண்ணா காணும், எக்ஸ்டர்னலா பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியான ஸ்டோரேஜ் தான் சொல்றது இன்ஸ்டன்ஸ் ஸ்டோரேஜ். இப்ப உங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ஸ் ஸ்டோரேஜே உங்களோட கெப்பாசிட்டிக்கு காணும்னா நீங்க எக்ஸ்டர்னலா ஒரு EBS வாங்கி ஒரு EC2 இன்ஸ்டன்ஸ்ல வந்து அட்டாச் பண்ண வேண்டிய தேவையில்லை. நான் கலைக்கிற டேர்ம்ஸ் வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் கலைக்கிற எல்லாமே வந்து EC2 இன்ஸ்டன்ஸ் அது ஒரு பர்டிகுலர் ஒரு பிசி, ஒரு லேப்டாப் அப்படின்னு நினைச்சுக்கொள்ளும். இப்ப அதுல வந்து ஆல்ரெடி பில்டின் ஸ்டோரேஜா வரும். பொதுவா நீங்க ஒரு போன் வாங்குறீங்கன்னா அதோட பில்டின் ஸ்டோரேஜா வாரதுன்னு சொல்லுவோம், நீங்க இன்ஸ்டன்ட் ஸ்டோரேஜ்னு சொல்லுவோம். எக்ஸ்டர்னலா ஏதாவது ஒரு ஸ்டோரேஜ் நீங்க அட்டாச் பண்ண போறீங்களா அதுதான் சொல்லிக்கொள்வோம் EBS சொல்லிக்கொள்வோம். ரைட். இது ஒவ்வொன்றுக்குமே செப்பரேட் சர்வீசஸ் இருக்குன்னா ஒவ்வொன்றுக்குமே டிஃபரெண்டான பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கு, அதோட டிஃபரெண்டான அட்வான்டேஜஸ் இருக்கு. ரைட். அதுக்காகத்தான் என்ன செய்யறாங்கன்னா AWS வந்து டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் சொல்யூஷன்ஸையும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிக்கொண்டு இருப்பாங்க. ரைட். அடுத்து பார்த்தோம்னா AWSக்கு வந்தா அதுல முக்கியமா நீங்க முதலாக தெரிஞ்சு கொள்ளப்பட வேண்டிய விஷயம் வந்து AWS ரீஜன்ஸ். அதாவது வந்து நீங்க AWS சர்வீசஸ் யூஸ் பண்ண போறீங்கன்னா வேர்ல்டு வைடா எங்கெல்லாம் நீங்கள் AWS சர்வீசஸ் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ரைட். ஒரு கிளவுட் சொல்யூஷன் AWSக்கு படிக்க பாருங்கன்னா முதலாவது விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது AWS ரீஜன்ஸ் என்ன, அடுத்தது வந்து AWSக்கு இருக்கிற அவைலபிலிட்டி ஜோன்ஸ் என்னன்னு படிச்சுக்கொள்ளும். அதாவது வந்து ரீஜன்ஸ் என்ன விஷயம் என்றால் வேர்ல்டு வைடுல இருக்கிற மேஜர் ஏரியாஸ் வந்து நாங்க ரீஜன்ஸ் பிரிச்சுக்கொள்வோம். உதாரணமா வந்து US எடுத்துக்கணும்னா நார்த் வர்ஜீனியான்றது ஒரு பர்டிகுலர் ரீஜன். அந்த ரீஜனுக்குள்ள இருக்கிற 3 டிஃபரெண்ட் கேட்டகரிஸ், அந்த ரீஜனை 3ஆ பிரிச்சு வர ஏரியான்னு சொல்லுவோம், அவைலபிலிட்டி ஜோன் சொல்லுவோம். ஒரு ரீஜனுக்குள்ள நாங்க கேட்டகரைஸ் பண்ணப்பட்ட ஏரியாஸ் தான் சொல்லுவோம் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் சொல்லுவோம். ரைட். உங்களுக்கு அது ஈஸியா நான் ஒரு டயக்ராம்ல காட்டுறேன். இதுதான் வந்து இப்ப AWSல இருக்கிற ஆக்சுவலா நீங்க AWS சர்வீசஸ் பாவிச்சீங்கன்னா 41 ஜோன்ஸ்ல வந்து நீங்க AWS வந்து ஹோஸ்ட் பண்ணி கொடுங்க. வடிவ பாத்தீங்கன்னா தெரியும், இங்க ஒவ்வொரு ஜோனுக்கு இடையும் ஒவ்வொரு ரீஜனுக்கு இடையும் பர்டிகுலரா மென்ஷன் பண்ணியிருப்பான் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் மென்ஷன் பண்ணியிருப்பான். ரைட். சில ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா அவைலபிலிட்டி ஜோன் பாருங்க 4 இருக்கும், சிலதுல 3 இருக்கும், ஈவன் சில ஏரியாஸ்ல வந்து 6 இருக்கு. டைம் டு டைம் பாக்குறீங்கன்னா தெரியும், இப்ப ஒவ்வொரு ஏரியாவுக்கும் வந்து AWS எக்ஸ்பேண்ட் ஆகி போய்கொண்டே இருக்கு. ப்ரீவியஸ்லி வந்து 5 or 6 தான் AWS அவைலபிலிட்டி ரீஜன்ஸ் இருந்தது. இப்ப வந்து 41 ரீஜன்ஸ்ல வந்து AWS வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு. ஈவன் சைனால கூட எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கு. அதே நேரம் ஒவ்வொரு ரீஜனுக்குள்ளேயும் நீங்க மல்டிபிள் அவைலபிலிட்டி ஜோனையும் வச்சுக்கொள்ளலாம். அதாவது வந்து இப்போ ஒரு சர்வர்ல US போய் ஒரு ஏரியாவில நான் இப்ப இந்த சர்வீசஸ் ஹோஸ்ட் பண்றேன்னா இன்கேஸ் இப்ப அந்த ஏரியால வந்து ஏதாவது சர்வர் பழுதா போயிட்டு அப்படின்னு என்ன நடந்துடும், எந்த சர்வீசஸ் வந்து டேமேஜா போயிடும். சோ யூசரால அதை அக்சஸ் பண்ணிக்கொள்ள முடியாது. இப்படியான இஷ்யூவை தவிர்க்கிறதுக்கு தான் நாங்க என்ன செய்வோம்னா கிளவுட் கம்ப்யூட்டிங்ல ஒரு டெக்னிக்கை வச்சுக்கொள்வோம், அவைலபிலிட்டி ஜோன்ஸ். அதாவது ஒரு ரீஜன்லயே 3 அவைலபிலிட்டி ஜோன் அல்லது 4 அவைலபிலிட்டி ஜோன் இருந்தா எங்களோட சர்வீசஸ் எடுத்து ஒரு சிங்கிள் சர்வீசஸை எடுத்து மல்டி அவைலபிலிட்டி ஜோன்ல வந்து டிப்ளாய் பண்ணிக்கொள்ளும். இன்கேஸ் எங்களுக்கு ஒரு அவைலபிலிட்டி ஜோன் வந்து டவுனா போயிட்டுனாலும் மற்ற அவைலபிலிட்டி 2 ஜோன்லையும் இருந்து எங்களுக்கு என்ன செய்ய முடியும், எங்களோட யூசரை வந்து நாங்க ஃபீட் பண்ணிக்கொள்ள முடியும்.
சோ இது மாதிரியான விஷயங்களுக்காக தான் ஏடபிள்யூஎஸ் என்ன செய்வாங்கன்னா ஒவ்வொரு பர்டிகுலர் ரீஜன்ஸுக்கும் அதுக்கு கீழே அவைலபிலிட்டி ஜோன்ஸ் விஷயத்தை தருவாங்க. இதை வந்து நான் கன்சோல்ல போய்க்கே நான் ஈஸியா காட்டுறேன். அங்க எப்படி நாங்க ஏடபிள்யூஎஸ் அவைலபிலிட்டி ஜோன்ஸ் முதல் தெரிஞ்சு கொள்றது, அடுத்தது அது என்னென்னு நாங்கள் ஏடபிள்யூஎஸ் அவைலபிலிட்டி ஜோன்ஸ்ல வந்து எங்கிட்ட சர்வீசஸை டிப்ளாய் பண்ணி கொள்றது, எப்படி இதை நாங்க வந்து ஸ்கேல் டவுன் ஸ்கேல் அப் பண்ண ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோனமஸா என்ன செய்யற விஷயங்கள் எல்லாம் ஈவன் இந்த செஷனுக்கு நான் நினைக்கிறேன் டைம் காணாது. ஃபர்தரா நான் செஷன்ஸ் போனோம்னா அதுல நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொள்றேன். சரிதானே? இதுதான் வந்து அவைலபிலிட்டி ஜோன் என்ன, அதுக்கு கீழே இதுக்கு ரீஜன் என்ன, அதுக்கு கீழே அவைலபிலிட்டி ஜோன் என்னென்ன விஷயத்தை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன். சோ அடுத்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும், ஏடபிள்யூஎஸ்ல வந்து ஏடபிள்யூஎஸ் ப்ரொவைட் பண்ற சர்வீசஸ் எல்லாமே எல்லா ரீஜன்ஸ்லயும் அவைலபிளா இருக்காது. பொதுவா வந்து ஏடபிள்யூஎஸ்க்கு புதுசா ஏதாவது ஒரு சர்வீஸ் வருதுண்டா மோஸ்ட் ப்ராபபிலி அது வந்து ஒரு நார்த் வர்ஜீனியால இருக்கும். யூஎஸ்ல இருக்கிற நார்த் வர்ஜீனியா ரீஜன்ஸ்ல வந்து ஏடபிள்யூஎஸ் எந்த ஒரு புது சர்வீசஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. பிறகு அதோட பாப்புலாரிட்டியை வச்சு ரீஜன் வைஸா நாங்க யூஸ் பண்ற பாப்புலாரிட்டியை வச்சு அடுத்த ரீஜன்ஸுக்கு வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. சோ நீங்க ஒரு சர்வீசஸ் வந்து சில நார்த் வர்ஜீனியான ரீஜன்ல வச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம். அதை நீங்க போய் என்னோட ரீஜன்ல செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த சர்வீசஸ் அவைலபிள் இல்லாம இருக்கு. சோ நாங்க ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்றோம்னா அது முக்கியமா எந்த சர்வர்ல எந்த ரீஜன்ல நாங்க யூஸ் பண்ண போறோம்னு பார்க்கணும். அதே நேரம் ஏடபிள்யூஎஸ் யூஸ் பண்ணித்தான் அதை நாங்க டிப்ளாய் பண்ண போறோம்னா ஏடபிள்யூஎஸ்க்கு அந்த ரீஜன்ல அந்த சர்வீஸ் அவைலபிளா இருக்கான்னு பார்க்கணும். சரியா? இதான் வந்து கிளவுட் சர்வீஸ். ஒரு கிளவுட்ல வந்து நீங்க ஒரு விஷயத்தை டிப்ளாய் பண்ண போறீங்க, ஏதாவது ஒரு சர்வீசஸை போட போறீங்கன்னா அதுக்கு ஃபாலோ பண்ற பெஸ்ட் ப்ராக்டிசஸ்ல இதுவும் ஒன்று. ரைட்? அடுத்தது நான் சொன்னதாங்களே இதெல்லாம் வந்து நாங்க டெமோ செஷன்ல நாங்க வடிவா காட்டி கொடுப்போம். என்னோட ஒரு எஸ்பியில ஒரு பக்கெட்டை கிரியேட் பண்ணுவோம். அதாவது எனக்கு ஒரு எல்லா சம்பந்தமான தரவுகளையும் போட்டு வைக்கிறது ஒரு சென்ட்ரலா ஒரு பிளேஸ் தேவைப்படுதுன்னா அதை நான் என்னென்னு ஏடபிள்யூஎஸ்ல கிரியேட் பண்ண போறேன். அதை என்னென்னு நான் யூஸ் பண்ண போறேன், அதுல எப்படி டேட்டாவை நாங்க அப்லோட் பண்ணலாம், எப்படி அழிக்கலாம், அதை எப்படி ஒரு கணினத்துக்கு ஸ்டோர் பண்ணி போட்டு தேவையில்லாட்டி கிளேசியர் சர்வீஸ் இருக்கு. இப்ப நாங்க தேவையில்லாட்டி டேட்டா அர்கைவ்ஸ் பண்ணி போட்டு தேவையான அர்கைவ்ல இருந்து எடுத்து பாவிச்சும் கொள்ளலாம், அல்லது ஒரு சர்டன் டைம் பீரியட் முடிய விட்டு அதை ஃபுல்லா அழிச்சும் கொள்ளலாம். அப்படியான சர்வீஸ் எல்லாம் வந்து S3ல இருக்கும். நான் உங்களுக்கு அதை ப்ரொவைட் பண்ணி கொள்வேன். S3 வந்து ஒரு வேர்ல்டு வைடுல ஈவன் இப்ப வரைக்கும் அது கிளவுட் சர்வீஸ் ஒப்பிட்டு பார்த்தா S3 தான் வந்து ஒரு வெரி ஃபேமஸ் ஸ்டோரேஜ் சர்வீஸ். ஏன் S3 வந்து இவ்வளவுக்கு ஸ்டோரேஜ் இவ்வளவு ஃபேமஸா இருக்குன்னா 99.99% வந்து எங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கு. அதாவது இது என்ன சொல்ல வருதுன்னா AWS வந்து நீங்க ஒரு S3ல போய் ஒரு விஷயத்தை அப்லோட் பண்ணி நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா AWS வந்து அதுக்கு மல்டிபிள் பேக்கப்ஸை வந்து பிசிக்கலா மெயின்டைன் பண்ணுவாங்க. சோ அந்த டேட்டா லொஸ் ஆகி போறதுக்குரிய பெர்சன்டேஜ் என்றது 0.001 தான். அடுத்தது வந்து இது ஒரு வெரி டியூரபிள். இன்கேஸ் ஒரு ஹார்ட் டிரைவ்ல இருக்கிற டேட்டா அழிஞ்சிட்டு இருந்தாலும் இன்னொரு ஹார்ட் டிரைவ்ல இருந்து ஈஸியா ரெட்ரைவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து நான் ப்ரொவைட் பண்ண வேல்யூஸ் இல்ல, AWS ப்ரொவைட் பண்ண வேல்யூஸ். அவங்களே இவ்வளவு லிமிட்டுக்கு வந்து அவங்களோட டியூரபிலிட்டியை இப்ப வரைக்கும் AWS மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கு. இன்கேஸ் இதையெல்லாம் தாண்டியும் உங்களுக்கு அந்த டேட்டா லெஸ் ஆனா அவங்ககிட்ட சர்வீசஸ் இருக்கு. அந்த டேட்டா லாஸ்க்குரிய கம்பன்சேஷன் நீங்க அவங்க இருந்து வாங்கி கொள்ளலாம். ஈவன் அதை நாங்க ஒரு கேட்டகரைஸ் பண்ணி அதை நாங்க மென்ஷன் பண்ணி காட்டி உங்களால எங்களுக்கு இவ்வளவு லாஸ் வந்திருக்குன்னு மென்ஷன் பண்ணி அவங்ககிட்ட இருந்தாலும் ஃப்ரீ சர்வீசஸ் தான் நீங்க கன்வெர்ட் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்போ ஒரு AWS ஒரு கிளவுட் பிளாட்ஃபார்ம்ல எடுத்து பாத்தீங்கன்னாலே மல்டிபிள் கம்பெனிஸ் வந்து S3 என்ற ஒரு விஷயத்த வந்து வெரி ஃபேமஸா யூஸ் பண்ணி கொண்டிருப்பாங்க. ரைட்? அடுத்தது வந்து இதுக்குரிய பிரைசிங் ஸ்ட்ராட்டஜியை நான் உங்களுக்கு காட்டுவேன். ஸோ பொதுவா வந்து இதையெல்லாம் வந்து நீங்க எங்க பார்த்துக்கொள்ளலாம்டா AWS வந்து உங்களுக்கு ஒரு சர்வீஸ் தருவேன். அதுக்கு பேர் வந்து AWS பிரைசிங் கால்குலேட்டர். இதையும் நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்கொள்ளலாம். சும்மா ஒரு இப்ப நான் வந்து போய் பாக்குறேன், எனக்கு வந்து இப்போ AWSல ஒரு 1 TB டேட்டா ஸ்டோர் பண்றதுக்கு எவ்வளவு செலவாகும், இதையெல்லாம் நான் என்னட்டு பார்த்துக்கொள்ளலாம்னா ஈஸியா போயிட்டு AWS வந்து இது அவங்களே ப்ரொவைட் பண்ற ஒரு பிரைசிங் கால்குலேட்டர். ஈஸியா போய் இதுல கிரியேட் எஸ்டிமேட் ஒரு ஏரியாவுக்கு போயிட்டு நாங்க இப்போ ரீஜனை முதலாக சூஸ் பண்ணிக்கொள்ள போறோம். நான் போடுறேன் நார்த் வர்ஜீனியால நான் இப்போ S3 மெயின்டைன் பண்றேன். ஸோ இதுல போய் சர்வீஸை சர்ச் பண்ணணும். நான் பார்த்துக்கணும் S3 சர்வீஸ் பண்ணணும். ஓகே, அமேசான் சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ். ரைட், இதை கிளிக் பண்ணி போட்டு
இப்ப நான் கேட்பேன், இப்ப இதுல மல்டிபிள் இருக்கு, நான் மிச்சதுக்கும் போகல. எஸ்பிரியின் ஸ்டாண்டர்ட் மட்டும், ஸ்டாண்டர்ட் சர்வீசஸுக்கு மட்டும் எவ்வளவு காஸ்ட் ஆகுதுன்றது நம்மளுக்கு காட்டலாம். ரைட்? ஒரு எஸ்பிரியின் ஸ்டாண்டர்ட் சர்வீசஸை நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா நான் உங்களுக்கு 1 TB போட்டுக்கிறேன். 1 TB ஸ்டோரேஜை நீங்க ஸ்டோர் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு அவரேஜா எவ்வளவு காஸ்ட் ஆகும்னா $23 தான் காஸ்ட் ஆகும். இதுல நீங்க அட்வான்டேஜ பார்க்கணும். இவ்வளவு டேட்டாவே நீங்க எங்க மெயின்டைன் பண்றீங்கன்னா யூஎஸ்ல மெயின்டைன் பண்றீங்க. அதே இது நீங்க ஒரு பிசிக்கலா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வாங்கினா எவ்வளவு காஸ்ட் ஆகும்னு தெரியும், மல்டிபிள் பெர்மிஷன் எடுக்கணும்னு தெரியும். இது எல்லாமே இல்லாம ஒரு 1 TB ஆஃப் டேட்டாவை வந்து நீங்க S3ல பெர் மந்த்துக்கு மெயின்டைன் பண்ண போறீங்கன்னா அதுக்கு $23 வந்து உங்களுக்கு முடியும். இதை விட மலிவாக மெயின்டைன் பண்ணிக்கொள்ளலாம். அதாவது சொல்றது இப்ப S3 இன்ஃப்ரீக்வெண்ட் அக்சஸ் சொல்லுவோம். இப்ப நாங்க ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்றோம். இதை நான் பெருசா சொல்றோம், ஒரு ஸ்டோர் பண்ணி இருக்கட்டும், மந்த்லி நான் ஒன் நோட் வைஸ் தான் யூஸ் பண்ணிக்கொள்ள போறேன்னா அப்படியான ஒரு S3 சர்வீசஸ் நீங்க சூஸ் பண்ணி போட்டு அதுக்கு நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கு காஸ்ட் இன்னும் குறைவா இருக்கும். ரைட்? ஸோ இது போன்ற காஸ்ட் வந்து சரியான குறைவா இருக்கும் கம்பேர்ட் டு அதர் சர்வீஸ். பிசிக்கலா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்றதுக்கு வந்து காஸ்ட் வந்து கூடவா இருக்கும். கம்பேரேட்டிவ்லி இது வெரி வெரி லெஸ்ஸா இருக்கிறபடியால் தான் S3 வந்து சர்வீஸ் வந்து மிகவும் ஃபேமஸா இருக்கு. அடுத்த ஒரு விஷயம் இதுல நான் மென்ஷன் பண்ணுவோம், S3க்கு வந்து நீங்க டேட்டாவை அப்லோட் பண்ணி கொள்றீங்களா, அதாவது உங்களோட பிசில இருந்தோ உங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்தோ எங்க இருந்து வந்து S3 பக்கெட்டுக்கு வந்து நீங்க ஒரு டேட்டாவை அப்லோட் பண்ணி கொள்றீங்களா அதுக்கு வந்து சார்ஜஸ் இல்லை. நீங்க எவ்வளவுக்கு வேணும்னாலும் அப்லோட் பண்ணி கொள்ளலாம். ஆனா அங்க இருந்து நீங்க டேட்டாவை ரிட்ரை பண்ணி கொள்றீங்கன்னா, அதாவது அங்க இந்த டேட்டாவை நீங்க ரீட் பண்ணி கொள்றீங்க, அந்த டேட்டா வாங்கி வேற நீங்க யூஸ் பண்றீங்க, அது சர்வீசஸ் யூஸ் பண்றீங்கன்னா அதுக்கு பர்டிகுலர் சார்ஜஸ் வந்து AWS போகும். அதுக்கு சர்டன் பிரைசிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஸோ நாங்க ஒரு S3 பாக்கெட்டை கிரியேட் பண்ணிட்டு இவ்வளவு விஷயத்தையும் மண்டையில இவ்வளத்தையும் வச்சு தலையில வச்சுக்கொண்டுதான் கிரியேட் பண்ண வேண்டி இருக்கும். காரணம் என்னன்னா, இப்ப நான் வந்து டேட்டாவை இன்ஃப்ரீக்வெண்டா பாவிக்காம விட்டுட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் சர்வீஸ்ல பாவிக்கணும்னா அது எனக்கு ஒரு தேவையில்லாத காஸ்ட். சரியா? சோ இப்படியான விஷயங்கள் வந்து எல்லாம் நாங்க ஒரு கிளவுட்ல வந்து ஏதாவது ஒரு சர்வீசஸ் நாங்க வாங்கணும்னா அதுல நாங்க மைண்ட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம். சரியா? ரைட். இது சம்பந்தமான லிங்க்ஸையும் வந்து நான் சேட்ல போட்டுக்கொள்றேன். நீங்க எந்த ஒரு சர்வீசஸையும் ஃபேமஸான எந்த ஒரு சர்வீஸையும் போட்டு பார்த்துக்கொள்ளலாம். இப்ப நாங்க S3 மட்டும்தான் பார்க்க மாட்டபடி அதுல காட்டுறேன். வேற சர்வீசஸ் பார்க்க அதுக்குரிய காஸ்ட்கள் எவ்வளவு முடியும் என்று 1 by 1 நாங்கள் காட்டிக்கொள்ளும். ரைட்? இதை நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். டேட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து ஓல் டேட்டா டிரான்ஸ்ஃபர் வந்து ஃப்ரீ. பட் டேட்டா அவுட் வந்து நாங்க எடுக்க ஒரு ஜிபிக்கு பே பண்ண வேண்டி இருக்கும். அதுவும் வந்து பெரிய காஸ்டா இல்ல, 0.0 ரேஞ்சில் அந்த காஸ்ட்கள் இருக்க போகுது. ஆனா அதையும் நாங்க ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவோமா இன்ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணுவோம்ன்றது வச்சு இன்னும் அந்த காஸ்ட்களை வந்து நாங்க குறைச்சு கொள்வோம். இப்ப உங்களுக்கு ஒரு யோசனை இருக்கு, ஏன் அப்லோட் பண்றதுக்கு ஃப்ரீயா விடுறாங்க, ஏன் ரெட்ரை பண்றதுக்கு வந்து எனக்கு காசு வாங்குறான்னு ஒரு கொஸ்டின் வந்து இல்லாத மைண்ட்லயும் இருக்கு. யூஸ்வலா நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்லோட் பண்றதுக்கு நீங்க என்ன யூஸ் பண்ண போறீங்கன்னா உங்களோட ஓன் டிவைஸ் டேட்டாவை யூஸ் பண்ணி தான் நீங்க AWSக்கு வந்து அப்லோட் பண்ண போறீங்க. நீங்க யூஸ் பண்ற ரவுட்டர் த்ரூ ஏதோ ஒரு சர்வீசஸ் த்ரூ தான் வந்து AWSக்கு அது அப்லோட் பண்ணப்பட போகுது. இன்கேஸ் AWSல இருந்து நான் எந்த சர்வீசஸுக்கு நான் பாதிக்கணும், அது எந்த லேப்டாப்புக்கு டவுன்லோட் பண்றது மாத்திரம் இல்லாம AWSக்குள்ளேயே மல்டிபிள் சர்வீசஸுக்கு நீங்க பாதிக்க போறோம்னா AWS இட் செல்ஃப் அவனோட ரவுட்டர்ஸ் எல்லாத்தையும் பாதிச்சு தான் உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் அவன் மேக் பண்ணி தரும். ஸோ அவனுக்கு பிசிக்கலா ஹார்ட்வேர்ல ஒரு செலவு இருக்கிறபடியா தான் டேட்டா டிரான்ஸ்ஃபருக்கு வந்து AWS எண்ல இருந்து எங்களுக்கு ஒரு காசு வரும். பட் அதே இதை அப்லோட் பண்ண போறோம்னா சிம்பிளா அது அப்லோட் ஆகி ஹார்ட் டிஸ்க்ல போய் தான் ரைட் ஆகும் போது ஸ்டில் அதான AWS வந்து அப்லோட்ஸுக்கு வந்து காசு எடுக்கிறது இல்லை. ரைட்? இது வந்து S3 பிரைசிங். இதே மாதிரி இப்ப ஃபேமஸா இருக்கு ரெடிஷ் கேஷஸ் சொல்லுவோம். அதாவது வந்து இப்போ ஒரு அக்கௌண்ட் நீங்க லாகின் பண்றீங்க, ஒரு கூகுள் அக்கௌண்ட்ஸ் வந்து லாகின் பண்றீங்கன்னா நீங்க மல்டிபிள் லாகின்ஸா மெயின்டைன் பண்ண ஒவ்வொரு டைமும் போய் பாஸ்வேர்ட்ஸை கொடுத்து மெயின்டைன் பண்ண போறேன். சோ நாங்க ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ற டேட்டாஸ் எல்லாம் நாங்க என்ன சொல்றோம்னா கேஷிங் மெக்கானிசம்ல வந்து ஸ்டோர் பண்ணி கொள்ளும். ஸோ அப்படியான ஸ்டோரேஜ் டிவைசஸ் வந்து AWS ப்ரொவைட் பண்ணுவோம். அந்த சர்வீசஸ் எல்லாம் மச் எக்ஸ்பென்சிவான சர்வீசஸ். ரைட்? அது சம்பந்தமா நாங்க இன்டெப்தா போய் பார்த்து கொள்வோம். இப்போதைக்கு பிரைமரியா ஃபேமஸா இருக்கிற சர்வீஸ் வந்து S3 என்று தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ரைட்? அடுத்தது நாங்க பார்க்கும்போது EC2. இதான் சொல்ல எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட்ஸ் சொல்லுவோம். இதான்
ஏடபிள்யூஎஸ்ல நாங்க பிரிமிட்டிவா வாங்கி மோஸ்ட் ஆஃப் த டைம் யூஸ் பண்ற ஒரு சர்வீஸ். இது என்ன செய்யும்னா, சாதாரணமா நாங்க மெஷின்ஸை வந்து ஏடபிள்யூஎஸ்ல இருந்து வாங்கி கொள்றதா இருக்கும். அதாவது எனக்கு தேவையான பிசியை நான் அதுக்குரிய ஹார்ட்வேரை வந்து நான் ஏடபிள்யூஎஸ் இருந்து வாங்கி கொள்வேன். இப்ப சாதாரண சொல்லிக் கொள்வோம், இப்ப எனக்கு ஒரு 2 GB ரேமோட ஒரு நல்ல ஒரு 4 கோர் சிபியூட எனக்கு ஒரு பிசி வேணும்னா, இதை நீங்க எந்த ரீஜன்ல இருந்தும் ஏடபிள்யூஎஸ் இருந்து வாங்கி கொள்ளலாம். ரைட்? ஸோ ஏடபிள்யூஎஸ் வந்து எப்படி இந்த சர்வீசஸ் உங்களுக்கு தருவாங்கன்னா, ஒரு பர்டிகுலர் ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ணிக்கொள்ளணும். ஒவ்வொரு இன்ஸ்டன்ஸுக்கும் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் நேம் இருக்கு. அந்த இன்ஸ்டன்ஸ் நேம்ன்ற அடிப்படையில அது வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கும். அதாவது வந்து இப்ப நாங்க பாதிக்க போறோம், எனக்கு வந்து கிராபிக்ஸ் டிசைனிங் ஒரு பிசி தேவைப்படுதுன்னா, அந்த கிராபிக்ஸ் இன்டென்சிவ் சிபியூஸ் வந்து ஏடபிள்யூஎஸ் இன்ஸ்டன்சஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம். அதே மாதிரி நாங்க மெமரி இன்டென்சிவா யூஸ் பண்ண போறோம்னா, மெமரி இன்ஸ்டன்சஸ் வந்து ஏடபிள்யூஎஸ் வச்சிருக்கு. ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டன்சஸும் வந்து ஒரு பர்டிகுலர் நேம் கேட்டகரியில வந்து ஏடபிள்யூஎஸ் அவைலபிளா இருக்கும். அதை நாங்க தேவைக்கு அடிப்படையில ஏடபிள்யூஎஸ் வாங்கி ஆன் டாப் ஆஃப் தட் என்ன செய்யலாம்னா, எங்களுக்கு விரும்பின ஓஎஸ் ஒன்றில் நான் ஏடபிள்யூஎஸ் இருந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதுல சர்டன் வந்து ஏடபிள்யூஎஸ் ஃப்ரீயா தரும், சிலது வந்து ஏடபிள்யூஎஸ் வந்து ஃப்ரீயா தரும். வந்து அதை நாங்க காசு கொடுத்து யூஸ் பண்ணிக்கொள்ள வேண்டிய மாதிரி இருக்கு. ரைட்? ஸோ EC2 இன்ஸ்டன்சஸ் என்றதுதான் வந்து ஏடபிள்யூஎஸ் வந்து அடுத்த பிரபலமான சர்வீஸ். நீங்க இதை வாங்கி உங்களுக்கு தேவையான சர்வீசஸ் எல்லாம் இதுல போட்டு ரன் பண்ணி தேவையான கண்டினியூஸா ரன் பண்ணலாம். தேவையில்லாட்டி உங்களோட ரன்னிங்க நிப்பாட்டிட்டு அதுக்கு பே பண்ணி போட்டு போகலாம். ரைட்? இந்த இன்ஸ்டன்ஸ் ஃபேமிலியை சூஸ் பண்றதுல 4 பிரதான விஷயங்களை நாங்க பார்ப்போம். என்ன பர்பஸுக்கு நாங்க யூஸ் பண்ண போறோம். அதுல முதலாவது பார்த்தோம்னா ஜென்ரல் பர்பஸ் தான் இந்த இன்ஸ்டன்ஸ் டைப்பையில நாங்க சொல்லுவோம் இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ். ரைட்? இதெல்லாம் வந்து நாங்க பிசிக்கல் செக்ஷன் ஜிஜுவைல காட்டி கொடுக்குறேன். ரைட்? அடுத்தது வந்து எங்கிட்ட இருக்கிறது வந்து மெமரி ஆப்டிமைஸ் இன்ஸ்டன்சஸ். ஒவ்வொன்றுக்கும் வந்து இன்ஸ்டன்சஸ்க்கு வந்து ஒரு பர்டிகுலர் இங்கிலீஷ் லெட்டரை மெயின்டைன் பண்ணலாம். ஜென்ரல் எம் வந்து மெயின்டைன் பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி மெமரிக்கு ஒரு பர்டிகுலர் ஒரு இங்கிலீஷ் லெட்டர் இருக்கும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ் அதுக்கு ஒரு பர்டிகுலர் நேம் இருக்கும். ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ் அதுக்கு ஒரு பர்டிகுலர் நேம் இருக்கும். பொதுவாக இந்த ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ் இன்ஸ்டன்ஸ் என்னன்னா, நீங்க ஏடபிள்யூஎஸ்ல போய் டேட்டா பேசஸ் ஹோல்ட் பண்ண போறீங்கன்னா, இது வந்து நாங்க ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ் இன்ஸ்டன்ஸ் இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ்ல வந்து வாங்கி யூஸ் பண்ணி கொள்ளலாம். இதுல என்ன கூடவா இருக்கும்னா, ரீட் ரைட் கேபபிலிட்டிஸ் வந்து கூடவா இருக்கும். ஈஸியா IOPS சொல்லுவோம், இன்புட் அவுட்புட் ஸ்பீட் வந்து கூடவா இருக்கும். அப்ப ஈஸியா குவிக்கா ஒரு டேட்டா பேஸ்ல ரைட் பண்ணி ரீட் பண்ற ஃபெசிலிட்டிஸ் வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ் வந்து எங்களுக்கு தரும். அடுத்த விஷயம் வந்து நான் சொன்ன மாதிரி தான் சாஃப்ட்வேர்ஸ் வந்து நீங்க சூஸ் பண்ணி கொள்ள போவோம். ஈவன் வந்து ஓஎஸோட சேர்த்து நீங்க ப்ரீபில்டா வேற எதுவும் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றேன்னாலும் அதை இன்ஸ்டால் பண்ணி அதுக்காக நாங்க சொல்றது ஒரு அமேசான் கோல்டன் இமேஜஸா நாங்க பில்ட் பண்ணி கொள்றோம். AMIs. இப்ப சில நேரம் நாங்க ஜாவா டெவலப்மெண்ட் பண்றோம்னா தெரியும், உங்களுக்கு JVMs வந்து தேவைப்படும். ஈச் அண்ட் எவ்ரி டைம் ஒரு புது இன்ஸ்டன்ஸ் வாங்கி நீங்க அதை என்ன இன்ஸ்டன்ஸ் டைப் பண்ணி பார்த்து JVM போட்டு இன்ஸ்டால் பண்ணி கொண்டு இருக்காங்க. ஒரு AMI நான் ஆல்ரெடி எழுதி ஒரு ரிலாக்ஸ்ல எழுதி அதுல JVM ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருந்தேன்டா, நாங்க என்ன செய்யலாம்னா ஈஸியா பண்ணி அதை போய் ஒரு இன்ஸ்டன்ஸ்ல போட்டு ரன் பண்ணி நான் தேவையான விஷயங்களை பார்த்துக்கொள்ளணும். ஸோ அதுதான் நாங்க சொல்லுவோம் என்னன்னா இன்ஸ்டன்ஸ் சாஃப்ட்வேர்ஸ்ன்னு சொல்லிக்கணும். அடுத்து வந்து இதுதான் ஒரு இன்ஸ்டன்ஸ் டைப் சூஸ் பண்றதுலேயே மிகவும் முக்கியமான விஷயம். எப்படியான இன்ஸ்டன்சஸ் வந்து எங்களுக்கு தேவை. ரைட்? முதலாவது இன்ஸ்டன்ஸ் டைப் சொல்லுவோம் ஆன் டிமாண்ட்னு சொல்லுவோம். அதாவது இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து நெவர் எண்டிங்கா ரன் பண்ணிக்கொண்டிருக்கும். நீங்க ஒருக்கா இந்த இன்ஸ்டன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு விட்டீங்கன்னா நீங்க டெர்மினேட் பண்ணாங்க, அல்லது நீங்கள் வேற ஒரு சாஃப்ட்வேரை மெயின்டைன் பண்றீங்க, ஆட்டோமேட்டிக்கா சொல்றீங்க ஓகே வீக்கெண்ட்ல நீ இதை டெர்மினேட் பண்ணு, திருப்பி மண்டே டு ஃப்ரைடே ரன் பண்ணு. அப்படியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்காம இந்த இன்ஸ்டன்ஸை விட்டா இது எந்த ஒரு இன்டரப்ஷனும் இல்லாம 24/7 ரன் பண்ணிக்கொண்டே இருக்கும் ஆடியோ. அப்படியான இன்ஸ்டன்ஸ் டைப் நாங்க என்ன சொல்லுவோம்னா ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸ் சொல்லுவோம். இப்ப ஒரு இன்ஸ்டன்ஸ் எங்களுக்கு தேவைப்படுது, நாங்க சில சர்வீசஸ் ரன் பண்ண போவோம், பட் டைம் டு டைம் தான் ரன் பண்ணுவோம். தொடர்ந்து போட்டு அந்த சிபியோட எனக்கு தேவை இல்லையா, இதுக்கான தேவைக்காக AWS தந்தது தான் சொல்லுவோம் ஸ்பாட் இன்ஸ்டன்சஸ் சொல்லுவோம். ஒன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸ் இந்த பிரைஸோட கம்ப்ளீட் பண்ணீங்க, நீங்க ஸ்பாட் இன்ஸ்டன்சஸ் வாங்குவீங்கன்னா இருந்தா இது 40% வந்து மச் சீப்பரா இருக்கு. ஆனா ஸ்பாட் இன்ஸ்டன்ஸ்ல என்ன பிரச்சனைன்னா இது எப்பவுமே ஆஃப் பண்ணி எப்ப வேணுமென்றாலும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி கொள்ளலாம். ஸோ இதுல இருக்கிற ஒரு கட்ச் இதான், இன்கேஸ் இப்ப உங்களுக்கு ஒரு சர்வீஸ் வந்து இன்டரப்ஷன் இல்லாம ரன் பண்ணணும்னா
அப்படியான விஷயங்களை வந்து நாங்க எங்க போட்டுக்கொள்ள மாட்டோம், ஸ்பாட் இன்ஸ்டன்சஸ்ல போட்டுக்கொள்ள மாட்டோம், ஆன் டிமாண்ட் விஷயத்துல போட்டு ரன் பண்ணி கொள்ளும். இது எல்லாத்தையும் விட ஒரு பர்டிகுலர் டைப் இருக்கு, அதான் சொல்லுவோம் வந்து என்னன்னா ரிசர்வ்ட் இன்ஸ்டன்ஸ் டைப்னு சொல்லிக்கொள்ளும். ரைட்? ரிசர்வ் இன்ஸ்டன்ஸ் டைப் பண்ணா என்னன்னா, இப்ப நாங்க ஒரு கிளவுட்ல யூஸ் பண்ற எல்லா சர்வீசஸுமே ஷேர்ட் சர்வீசஸ் தான். ஒரு சிங்கிள் சிபியூ, ஒரு பிசிக்கலா பார்த்தோம்னா ஒரு சிங்கிள் கம்ப்யூட்டரை தந்து அதுல போய் மல்டிபிள் வர்ச்சுவல் மிஷின்ஸை கிரியேட் பண்ணி அதுல ஒரு சர்டன் பார்ட் தான் எங்களுக்கு என்ன தருவாங்கன்னா யூஸ் பண்ண தரும். ரைட்? இப்ப இன்கேஸ் எனக்கு அப்படி ஒன்றுமே வேணாம், எனக்கு ஸ்பெசிபிக்கா ஒரு மிஷின் வேணும், ஷேர்ட் சர்வீசஸ் தான் வேணும், எனக்கு ஸ்பெசிபிக்கா வேணும், பட் நான் AWS ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும், மினிமம் எனக்கு ஒரு 1 இயர் யூஸ் பண்ணுவேன் அல்லது 2 to 3 இல்லை 3 விட கூட யூஸ் பண்றேன்னு சொன்னோம்னா AWS என்ன தருவாங்கன்னா எங்களுக்கு ஒரு ரிசர்வ்ட் இன்ஸ்டன்சஸ் ஒரு விஷயத்த தருவாங்க. இதையும் வந்து நீங்க அவனுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குறபடியா ஒரு 30 to 40% டிஸ்கவுண்ட்லயே அவங்க உங்களுக்கு தருவாங்க. ரைட்? ஸோ இப்போ ஒரு பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கிற கம்பெனிஸ் என்ன செய்வாங்கன்னா பொதுவாக ரிசர்வ் இன்ஸ்டன்ஸ் தான் வாங்கி வச்சு கொள்வாங்க. உங்களுக்கு தேவையான இன்ஸ்டன்ஸ் டைப்ல வந்து இன்ஸ்டன்ஸை ரிசர்வ் பண்ணி வச்சு கொள்வாங்க. இதை விட என்ன லாபம் தான் ஆன் டிமாண்ட் இன்ஸ்டன்ஸோட கம்பேர் பண்ணிக்க இந்த இன்ஸ்டன்சஸ் எல்லாம் 50% அப் டு 50 to 60% வந்து டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். ரைட்? அப்ப நாங்க ஒரு கிளவுட் சர்வீசஸ்ல வந்து ஒரு இன்ஸ்டன்ஸை சூஸ் பண்ணிக்க முதலாவது என்ன விதமான சர்வீசஸுக்கு யூஸ் பண்ண போறோம்ன்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து எப்படி அதை யூஸ் பண்ணுவோம்ன்றது முக்கியம். ரெண்டையும் தெரிவு செஞ்சு கொண்ட பிறகுதான் நாங்க என்னத்தை சூஸ் பண்ணி கொள்வோம், ஒரு இன்ஸ்டன்ஸ் டைப்பை சூஸ் பண்ணி கொள்வோம். ரைட்? இதுல நாங்க போட்டுக்கிற வந்து இதுல ஆன் டிமாண்ட் பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி அண்ட் எவ்ரிதிங் இருக்கு. இதை நீங்க எப்பவுமே பார்த்து கொள்ளலாம்னா உங்களோட நாங்க அனுப்பின AWS கால்குலேட்டர்லையும் போட்டு கால்குலேட் பண்ணி கொள்ளலாம். அதுல டவுட்ஸ் இருந்தா நீங்க Q&A செஷன்ல கேளுங்க, சொல்லித்தரோம். அடுத்து உங்களுக்கு AWS சர்வீசஸ் நீங்க யூஸ் பண்ண போறீங்கன்னா எல்லாருக்கும் யாரா இருந்தாலும் உங்களுக்கு 1 இயருக்கு ஃபுல்லா சர்வீஸ் ஃப்ரீயாவே தருவாங்க. எந்த சர்வீஸ் நீங்க யூஸ் பண்ணலாம், சர்டன் லிமிடேஷன்ஸோட வரும், சர்டன் இன்ஸ்டன்ஸ் டைப் தான் நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம், பட் ஃப்ரீயா எந்த ஒரு சர்வீஸையும் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அது என்னென்ன நீங்க ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்றது அது சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஈவன் Q&A செஷன்ல வேணுமெண்டா எப்படி கிரியேட் பண்றது அந்த விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொள்றேன். ரைட்? ஸோ இதுல வந்து நீங்க உங்களோட இமெயில் அட்ரஸை கொடுத்து லாகின் பண்ணி கொள்ளலாம். பட் ரெஜிஸ்டர் பண்ணிக்க ஒரு பர்டிகுலர் விஷயம் தேவைப்படும், ஏதாவது ஒரு கிரெடிட் கார்டு தேவைப்படும், அல்லது கிரெடிட் ஒரு டெபிட் கார்டு வித் US டாலர் டிரான்சாக்ஷன் எனேபிளோட தேவைப்படும். ஒரு கிரெடிட் கார்டை வந்து ஆட் பண்ண சொல்லுவோம், ஆட் பண்ணி ஒரு $10 வந்து கட் பண்ணி போட்டு, சாரி $10 இல்ல $1 வந்து கட் பண்ணி திருப்பி உடனே அதை ரீஃபண்ட் பண்ணிடுவான். ஆனா அந்த கார்டு வந்து ஆக்டிவா இருக்கான்னு செக் பண்ணி கொடுக்கும். ஸோ ஸ்ரீலங்கன் மாதிரி கண்ட்ரிஸ்ல வந்து இந்த இஷ்யூ இருக்கு. ஸோ நீங்க ஒரு ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டு ஒரு கார்டு ஆட் பண்ணணும். சம்டைம்ஸ் உங்களோட பேங்க் வந்து பிளாக் பண்ணி இருந்தா உங்களோட அக்கௌண்ட்ஸ் வந்து உடனே கிரியேட் ஆகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்களோட கார்டு வெரிஃபிகேஷன் ஆக்டிவ் ஆன பிறகு உங்களுக்கு அக்கௌண்ட் கிடைக்கும். எப்படி ஃப்ரீ டயர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ற விஷயங்கள் வந்து நாங்கள் Q&A செஷன்ல வேணும்னா நான் செஞ்சு காட்டுறேன். அல்லது இந்த லிங்க்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா அதுல ஸ்டெப் பை ஸ்டெப்பா இருக்கு. உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் கொடுத்து நீங்க உங்களுக்குரிய ஃப்ரீ அக்கௌண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொள்ளுங்க. அடுத்தது வந்து AWS வந்து 2 விதமா ஆக்சஸ் பண்ணிக்கணும். பொதுவாக வந்து AWS கன்சோல் ஒன்று தருவாங்க. சாதாரணமா அது எப்படி இருக்குமாண்டா இப்படி தான் அந்த கால்குலேட்டர் இருக்கும், நம்ம லாகின் பண்ணி காட்டுவேன். ரைட்? அல்லது எங்களோட கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் ஆகலையும் சாதாரணமா லாகின் பண்ணி கொள்ளலாம். ரைட்? கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்ல நாங்க பொதுவாக வந்து மல்டிபிள் CLIs வந்து யூஸ் பண்ணி கொள்வோம். இப்போ விண்டோஸ் மிஷின் எடுத்தீங்கன்னா இங்க பவர் ஷெல் இருக்கும், அல்லது நீங்க வேற ஏதும் லினக்ஸ் பேஸ்ட் யூசர் அங்க CLIs மல்டிபிள் CLIs இருக்கும், அல்லது AWS தானே ஒரு CLI மெயின்டைன் பண்றான், அதுதான் AWS CLI சொல்றான். அதை நீங்க ஒரு விண்டோஸ் மிஷின்ல போட்டு இன்ஸ்டால் பண்ணி போட்டு அதுல இருந்து கூட நீங்க ரன் பண்ணி கொள்ளலாம். இதுல இன்ஸ்டால் பண்ணி தெரியல, இதை இன்ஸ்டால் பண்ணல வேணும்னா உங்களோட எந்த ஒரு பவர் ஷெல்லையும் வந்து AWS CLI இன்ஸ்டால் பண்ணி போட்டு நீங்க அதில் ரன் பண்ணியும் கொள்ளலாம். ரைட்? அதுக்கு வேணுமெண்டா உங்களுக்கு Q&A செஷன்ல நான் எப்படி செய்யறேன்னு காட்டுதாங்க. ரைட்? ஸோ
ரெண்டு விதமான ஏடபிள்யூஎஸ் வந்து லாகின் பண்ணிக்கொள்ளலாம். ஒன்று வந்து ஏடபிள்யூஎஸ் கன்சோல்னா சாதாரணமா ஜிஜிவை அதுல போய் எடுத்து கொள்வது. அதை விட அட்வான்ஸ்டான கமாண்ட்ஸ் வந்து எப்பவும் சிஎல்ஐலாம் இருக்கும், கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்லாம் இருக்கும். நீங்க ஜிஜிவாயில செய்யக்கூடியதை விட அட்வான்ஸ்டான விஷயங்கள் வந்து சிஎல்ஐல செய்யலாம். இந்த சிஎல்ஐக்கு தான் நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து லினக்ஸ் என்ற அடிப்படையை வந்து தெரிஞ்சிருக்கணும். அது தெரிஞ்சா கன்சோலை விட சிஎல்ஐ த்ரூல வந்து ஏடபிள்யூஎஸ் மெயின்டைன் பண்றது ஈஸி. பட் இது கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக், அது நாங்க வேறு செஷன்ல போய் பார்க்கலாம். அடுத்தது நான் சொன்ன விஷயம் தான் எப்படி வந்து ஏடபிள்யூஎஸ்ல வந்து ஒரு இன்ஸ்டன்ஸுக்குள்ள ஜாயினிங் பண்றது, இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு டெமோ காட்டி கொடுத்தேன். ஸோ ஐ திங்க் we come to the end of the session. ஸோ இதுக்கு முதல் இப்ப நான் உங்களுக்கு என்ன செஞ்சு காட்ட போறேன்னா ஏடபிள்யூஎஸ் வந்து சிஎல்ஐ வந்து எப்படி இருக்கும், அதை எப்படி அக்சஸ் பண்றேன்னு காட்டி கொள்றேன். இப்போ நான் சிஎல்ஐ ஏடபிள்யூஎஸ் இன் பண்ணி கொள்வேன். நான் சொன்ன ஏடபிள்யூஎஸ் மேனேஜ்மெண்ட் கன்சோல். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து லோட் ஆகும். இந்த கன்சோல் வந்து நீங்க ஃப்ரீ அக்கௌண்ட் கிரியேட் பண்ணின உடனே உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். சம்டைம்ஸ் வந்து அது அவைலபிளா டைம் ஆகும். பட் நாங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து சாண்ட் பாக்ஸ் இந்த ஃபெசிலிட்டி இருக்கிற அப்படின்னு அதில் உடனே கிரியேட் பண்ணி காட்டுறேன். ரைட், இதுல வந்து நான் உங்களுக்கு சொன்ன மல்டிபிள் சர்வீசஸ் சொன்னேன், S3 சொன்னேன், EC2 சொன்னேன். ஆன் டைம் வந்து இப்ப என்னென்ன பாவிச்சுக்கொள்ள விஷயத்த பார்ப்போம். நான் இதுல ஒரு இதான மெயினா வந்து ஏடபிள்யூஎஸ் சர்ச் பாரா இருக்க போது இதுல போய் நீங்க எந்த சர்வீசஸையும் ஈஸியா சர்ச் பண்ணி கொள்ளலாம். அதே நேரம் இப்போ நீங்க ஃப்ரீக்வெண்டா ஒரு ரெண்டு சர்வீசஸ் யூஸ் பண்ணி பார்ப்பீங்கன்னா அதை இதுல பின் பண்ணி கொள்ளலாம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் வந்து நீங்க ஏடபிள்யூஎஸ்க்கு லாகின் பண்ணிக்கலாம், போய் சர்ச் பார்ல போய் சர்ச் பண்ணணும் அவசியங்கள் இல்லை. ஈஸியா சர்வீசஸ் மேல பின் பண்ணி கொண்டீங்கன்னா ஈஸியா கிரியேட் பண்ணி கொள்ளலாம். ரைட், அடுத்தது வந்து நாங்க முதலாவது காட்டப்படுறது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ற விஷயத்த பார்த்து கொள்வோம். ரைட், இதைத்தான் நான் சொன்னேன். எப்பவும் வந்து ஒரு ஏடபிள்யூஎஸ் கன்சோல்ல லாகின் பண்ண உடனே மல்டிபிள் விஷயத்த நீங்க காணணும். முதலாவது விஷயம், இப்ப எந்த அக்கௌண்ட் ஐடியில நான் லாகின் பண்ணிக்கிறேன். இப்ப நான் சிங்கிள் அக்கௌண்ட் நான் மட்டும்தான் பாவிக்கிறேன். அது விஷயம். ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வாரமாட்டா உங்கள்கிட்ட வந்து மல்டிபிள் அக்கௌண்ட் ஐடி இருக்கும், அதே நேரம் மல்டிபிள் யூசர்ஸும் இருக்கு. சில பேர் வந்து சில இடத்துல பெர்மிஷன் லிமிடேஷன்ஸ் வச்சிருப்பாங்க. சிலரால வந்து இந்த கன்சோலை பார்க்க மட்டும்தான் முடியும், வேற ஒன்றும் செய்யலாம். சிலருக்கு ரைட் அக்சஸ் பெர்மிஷன் இருக்கு. எப்பவும் வந்து ஒரு ஏடபிள்யூஎஸ் கன்சோல்ல லாகின் ஆன உடனே பார்க்க வேண்டியது நாங்க கரெக்டான அக்கௌண்ட் ஐடியில இருக்கிறோமா அல்லது கரெக்டான ஐஏஎம், அடுத்தது வந்து கரெக்டான யூசர்ல லாகின் பண்ணிருக்கிறோமா பார்ப்போம். ரைட், அதுக்கு பிறகு முக்கியமான அடுத்த விஷயம் வந்து எந்த ரீஜன்ல நான் லாகின் ஆகி இருக்கிறேன். ரைட், இப்ப உங்களோட கம்பெனி வந்து சில நாங்க வந்து இருக்க நாங்க என்ன டிசைன் பண்ணுவோம், ஒரு பர்டிகுலர் ரீஜனை விட்டு வேற எந்த ரீஜன்லயும் உங்களால அக்சஸே பண்ணலாம் அளவுக்கு நாங்க யூசர்ல வந்து பிளாக் பண்ணிக்கொள்ளலாம். அதெல்லாம் இருக்கு, அட்வான்ஸ் டாபிக் ஐஏஎம் பாலிசிஸ் அதெல்லாம் இருக்கு. அதை போட்டு ஒரு யூசர் இந்த கம்பெனிக்குள்ள எனக்கு ஒரு ஆள் ஒர்க் பண்றாருண்டா அவரால் வந்து நார்த் வெர்ஜினியான ரீஜன்ல மட்டும்தான் ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ் யூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். அதுக்கு மேல யூஸ் பண்ணிக்கொள்ளலாத மாதிரில நாங்க மாடிஃபை பண்ணிக்கொள்ளலாம். பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஒரு ஃப்ரீ யூசரா யூஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அக்சஸ் வரும். ரைட், அப்ப எந்த ஒரு சர்வீசஸையும் நீங்க யூஸ் பண்றதுக்கு முதல் ரீஜன்ல வெரி ஸ்பெசிபிக்கா கவனமா இருக்கணும். ஏன்னா சேம் சர்வீசஸே ரீஜன் வைஸ்ல வந்து காஸ்ட் கூட குறைய இருக்கு. ரைட், இப்போ ஃப்ரீ டயர் யூஸ் பண்ணிக்க சில ரீஜன்ல வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டான மிஷின்ஸை வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ண விடுவோம். அதே நேரம் சில நேரத்துல அந்த அட்வான்ஸ்டான மிஷின் வந்து இன்னொரு ரீஜன்ல ஃப்ரீ டயரா இருக்காது, காஸ்டா இருக்கு. ஸோ நீங்க மாறிக்க வேற ரீஜன்ல வந்து யூஸ் பண்றீங்கன்னா நீங்க ஃப்ரீ தானே யூஸ் பண்ணி கொண்டிருப்பீங்க, பட் அந்த ரீஜனுக்கு ஃப்ரீ இல்லாம போட அதோட பில்லுல வந்து எஃபெக்ட் ஆகி போடும். ஸோ இப்போ வந்து ஒரு கன்சோல்ல லாகின் பண்ண உடனே பார்க்க வேண்டியது எந்த அக்கௌண்ட் ஐடி, அடுத்தது வந்து எந்த ரீஜன்ல வந்து நாங்க லாகின் பண்ணி இருக்கோம். ரைட், அடுத்தது பார்ப்போம் இன்ஸ்டன்ஸ் எப்படி கிரியேட் பண்றது. எங்க போயிட்டு நீங்க ஏதாவது மாடர்ன் டேஷ்போர்ட், இப்பத்திய டேஷ்போர்ட்ஸ் வந்து இப்படித்தான் இருக்கும். டைம் டு டைம் ஏடபிள்யூஎஸ் டேஷ்போர்ட் ஸ்டைல மாத்திக்கொண்டே போவாங்க.
ஸோ நீங்க ஒரு ஆன்லைன்ல போய் ஒரு கோர்சஸ் ஃபாலோ பண்றீங்கன்னா பாருங்க அந்த கோர்சஸ் வந்து அப் டு டேட்டா இருக்காங்க. கொஞ்சம் பழைய கோர்ஸ்னா ஒரு என்டையர்லி டிஃபரெண்டா இருக்கும் ஜிஜிபை. ரைட், இப்போ ரீசெண்ட் 2023 2024 கோர்சஸ் ஜிஜிவைஸ் வந்து இப்படி வந்து. ஸோ இதுல போயிட்டு ஈஸியா சிம்பிள் ஒன் கிளிக்ல நான் லான்ச் இன்ஸ்டன்ஸுக்குள்ள போய் உங்களோட இன்ஸ்டன்ஸுக்கு தேவையான நேமை நீங்க என்னன்னாலும் கொடுத்து கொள்ளலாம். டெஸ்ட் வந்து நான் கொடுத்து கொள்றேன். அடுத்த விஷயம் வந்து நான் ஓஎஸ் சூஸ் பண்ணி கொள்வேன். இப்ப நான் ஒரு ஃப்ரீ டயர்ல இருக்கிறேன்னுடா வடிவா இருந்து கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா ஓஎஸ்க்கு பக்கத்திலேயே மென்ஷன் பண்ணியிருப்பான் இது ஃப்ரீ டயர் எலிஜிபிளா இல்லையா. ரைட், இப்போ ஃப்ரீ டயர் யூஸரா நீங்க ஏதாவது யூஸ் பண்ணி கொள்றீங்கன்னா உங்களோட ஓஎஸ் சூஸ் பண்ணி கொள்ளைய வெரி ஸ்பெசிபிக்கா இருக்கணும் அது ஃப்ரீ டயர் எலிஜிபிள் ஓஎஸ் தான் இல்லையா. ரைட், ஸோ அதான் முதலாவது பிரதானமான விஷயம். ஸோ நீங்க ஒரு நேம கொடுத்த உடனே நான் ஓஎஸ் சூஸ் பண்ணிக்கொள்றேன், அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கொள்றேன் ஒரு ஃப்ரீ டயர் எலிஜிபிள் யூஸ் பண்ணிக்கொள்றேன். ரைட், அடுத்தது வந்து நீங்க ஆர்கிடெக்சரை சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். நீங்க ஒரு x86 பேஸ்டா அல்லது ஆர்ம் பேஸ்டா அது சம்பந்தமா இன்டெப்தா நான் போகுதுக்கு மேல சாதாரணமாக தெரிஞ்சிருக்கும். உங்களோட மேக் மிஷின்ஸ் எல்லாம் வந்து என்னத்துல இருக்கும்னா ஆர்ம் பேஸ்டா இருக்கும். சாதாரணமான இப்போதைய இன்டெல் பேஸ்ட் மிஷின்ஸ் எல்லாம் அல்லது ரைசன் ஏஎம்டி பேஸ்ட் மிஷின்ஸ் எல்லாம் வந்து என்னத்துல இருக்கும்னா x86 ஆர்கிடெக்சர்ல இருக்கு. ரைட், அதர் தேன் தட் மொபைல்ஸ் அண்ட் எவ்ரி அதர் திங்ஸ் வந்து ஆர்ம்ல இருக்கு. அடுத்த விஷயம் தான் நான் சொன்னது இன்ஸ்டன்ஸ் டைப். ரைட், இதை நான் சொன்னேன். என்ன உங்களுக்கு தேவையான எத்தனை சிபியு வேணும், எத்தனை மெமரி வேணும், அப்படியான விஷயம் எல்லாத்தையுமே நான் சூஸ் பண்ண போறது இன்ஸ்டன்ஸ் டைப்லாம் சூஸ் பண்ணிக்கொள்ள போறோம். இங்கேயும் கவனமா இருக்கணும். ஒரு ஃப்ரீ யூஸரா நீங்க பாதி கேட்க கட்டாயம் கவனிக்க வேண்டியது ஃப்ரீ டயர் எலிஜிபிளா இருக்கா இல்லையான்னு பார்த்து அதை சூஸ் பண்ணி கொள்ளணும். ரைட், இதெல்லாம் நான் ஆல்ரெடி சொல்லி இருந்தேன். மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் டைப் இருக்கண்டு அதையும் காட்டிக்கலாம். பார்க்க இன்ஸ்டன்சஸ் கீழே பாத்தீங்கன்னாலே இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ் இருக்கு. ரைட், இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் டைப் இருக்கு. இதுல ஈஸியா ஃபில்டர் அவுட் பண்ணியே நீங்க என்ன ஆர்கிடெக்சர் வந்து கொடுத்துட்டு இதுல ஈக்குவலா போட்டீங்கன்னா அதே உங்களுக்கு மல்டிபிள் ஆர்கிடெக்சரா காட்டும். உங்களுக்கு ஒரு x86 வேணுமா, ஆர்ம் வேணுமா, அல்லது ஆர்ம் 60 போன மேக் வேணுமா, அல்லது x60 போன மேக் வேணுமா, இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து இதுல நீங்க ஃபில்டர்ஸ்ல போனீங்கன்னாலே எடுத்துக்கொள்ளலாம். ரைட், அடுத்தது வந்து எந்த இன்ஸ்டன்ஸ் டைப்பை நாங்க சூஸ் பண்ணி கொள்ளணும், எப்படியான இன்ஸ்டன்ஸ் டைப் எங்களுக்கு வேணும், ரெண்டு விஷயங்கள் எல்லாம் வந்து AWS டாக்குமெண்டேஷன்லயே இருக்கு. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுப்பேன். இதான் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன விஷயம். ஃப்ரீ டயர்ல என்னென்ன இன்ஸ்டன்ஸ் வந்து இருக்கு இதுலயே மென்ஷன் பண்ணியிருப்பான். 12 month ஃப்ரீ, அப்படி இல்லாட்டி 750 hours per month. இது என்ன பேசிஸ்ல ஒர்க் பண்ணுதுன்னா நீங்க சிங்கிள் இன்ஸ்டன்ஸ் தான் ரன் பண்றீங்கன்னா அது 12 months ஃப்ரீயா ரன் பண்ணிக்கொள்ளலாம். இன்கேஸ் நீங்க மல்டிபிள் இன்ஸ்டன்ஸ் ஒன்றுக்கு மேற்பட்ட இன்ஸ்டன்ஸ் போட்டு ரன் பண்ண போறீங்கன்னா நீங்க மேக்சிமம் 750 hours மட்டும்தான் ரன் பண்ணி கொள்ளே. சரியா, அதுல கவனமா இருக்கணும். அடுத்தது இதான் வந்து ஏடபிள்யூஎஸ்ல அவைலபிளா இருக்கிற இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ். இதுல வந்து இப்ப என்னன்னு ரீட் பண்ணி கொள்றது, இப்ப பொதுவா பார்த்துக்கணும் M8G மீடியம் இருக்குதான், இதை என்னன்னு ரீட் பண்ணி கொள்ற விஷயத்தை நான் இதுல இன்க்ளூட் பண்ணி கொள்றேன். எம்ன்றது என்னன்னா அந்த கிளாசிபிகேஷன், இது வெதர் இட்ஸ் ஜெனரல் டைப் அல்லது கம்ப்யூட் ஆப்டிமைஸ்டு அல்லது ஒரு ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ் இன்ஸ்டன்ஸ் டைப், அப்படியான விஷயங்கள்ல வந்து இதை நான் எம்ன்னு மென்ஷன் பண்ணி கொள்வேன். பாத்தீங்கன்னா ஜெனரல் பர்பஸ் இன்ஸ்டன்ஸுக்கு கீழே அதுல டைப்ஸை பாத்தீங்கன்னா எம்ன்ற இடத்துல ஸ்டார்ட் ஆகும். ரைட், அதுக்கு பக்கத்துல இருக்கிறது வந்து இது எத்தனையாவது ஜென்ரேஷன் இல்லை. டைம் டு டைம் தெரியும் இயர் வைஸ் இயர் நியூ ஜென்ரேஷன் ஆஃப் ப்ராசஸஸ் வந்து கொண்டிருக்கும் போது சோ இந்த பக்கத்துல இருக்கிற அந்த 8ன்றது வந்து அது எத்தனையாவது ஜென்ரேஷனுக்குரிய ப்ராசஸர்ன்றதை காட்டிக்கொள்ளும். அதுக்கு பக்கத்துல நீங்க ஜிஎட் பாத்துக்கோங்கன்னா அது சொல்றது கிராவிடோன் ப்ராசஸர், அதாவது ஆர்ம் பேஸ்ட் ப்ராசஸர் சொல்லிக்கொள்வோம். ரைட், இப்ப தெரியும் ரீசன்ட் ட்ரெண்ட்ல வந்து x86 விட ஆர்ம் தான் வந்து பாப்புலரா போய்கொண்டிருக்கிறபடியா இப்போ ரீசனா பாத்தீங்கன்னா ஆர்ம் பேஸ்ட் ப்ராசஸர் எல்லாம் வந்து மச் சீப்பா கிடைக்கும்.
கிராவிடான் ப்ரொசஸர்னு சொல்லி கொடுப்போம். இதெல்லாம் வந்து இப்போதைக்கு இருக்கிற இன்டெல் ப்ரொசஸரோட கம்பேர் பண்ணிக்க மச் சீப்பா கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல ஜிஎன்டு ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணி கொண்டிருந்தாங்கன்னா அதெல்லாம் வந்து ஆர்ம் பேஸ் ப்ரொசஸரா இருக்கும். அதுல AWS யூஸ் பண்ற நேமிங் பேர் வந்து கிராவிடான், ரைட்? அப்ப M8G என்றா இது ஒரு ஜெனரல் பர்பஸ் 8th ஜெனரேஷன் கிராவிடான் இன்ஸ்டன்ஸா இருக்கு. அதே மாதிரி நீங்க M700க்கு M7i என்றால் அது சாதாரணமா அவங்களோட இன்டெல் Xeon, ஸ்பெசிபிக்கா AWS பாவிக்கிற இன்டெல் ப்ரொசஸர் வந்து இன்டெல் Xeon ப்ரொசஸர் தான் இருக்கு. இதை விட பின்னுக்கு போக மல்டிபிள் டைப், ஜெனரல் பர்பஸ்லயே மல்டிபிள் டைப். மெயினா தெரிய வேண்டியது ஃபர்ஸ்ட் லெட்டருக்கு என்ன மீனிங், செகண்ட் நம்பருக்கு என்ன மீனிங், அதுக்கு பக்கத்துல இருக்கிற நம்பருக்கு என்ன மீனிங். இதே மாதிரி ஜெனரல் பர்பஸ் இருக்கும், அதை விட கம்ப்யூட் ஆப்டிமைஸ்ட் இருக்கும். இதுக்கு எல்லாமே வந்து சி என்று ஸ்டார்ட் பண்ணும், ரைட்? இதுலயும் பாத்தீங்கன்னா இதுக்கு பக்கத்துல மீடியம், லார்ஜ், எக்ஸ் லார்ஜ் எல்லாம் குடிக்கொண்டு போகும். ஸ்பெசிபிக்கா மீடியம், லார்ஜ் கொண்டு போகும், அல்லது லார்ஜுக்கு பக்கத்துல எக்ஸ் லார்ஜ் ஒரு பேரும் ரைட். என்ன வித்தியாசம் பண்ணா லார்ஜை விட எக்ஸ் லார்ஜுக்கு வந்து என்னன்னா கோர் கெப்பாசிட்டி வந்து கொடுவா இருக்கு. அதெல்லாம் வந்து இபிஎஸ் ஆப்டிமைஸ்டாகவும் இருக்கு, ரைட்? சோ ஒரு கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ்ட் என்றால் அதுக்கு ஈர தயாரிக்கப்படும். 8ன்றது ஜெனரேஷன், G என்றது கிராவிடானா இன்டெலான்றது. மீடியம் என்றா பொதுவா மீடியம் என்றா சிங்கிள் கோரும் 2GB மெமரியும் இருக்கும். அதே நேரம் லார்ஜ் என்றா 2ம் 4ம் போகும். அதனால மல்டிபிளா போய்கொண்டே இருக்கும். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி, உங்களோட கஷ்டம் ஏற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணி கொள்ளலாம். இதே மாதிரி தான் கம்ப்யூட்டர் ஆப்டிமைஸ்ல இருக்கு, மெமரி ஆப்டிமைஸ்லயும் இருக்கும், அல்லது அக்ஸலரேட்டட் கம்ப்யூட்டிங். இதெல்லாம் வந்து நீங்க ஹை எண்ட்ல ஸ்ட்ரீமிங் பண்றீங்க, அதுக்கான விஷயங்கள் பாத்தீங்கன்னா இதுல ஸ்பெசிஃபிக்கா அங்கே கணக்க மென்ஷன் பண்ணுவோம், நம்மளோட பேண்ட்வித் தருவோம் அப்படியான விஷயங்கள். இது கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக், வேணும்னா ஃபர்தரா நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நான் சொன்னது ஐஎன்னு சொன்ன ஸ்டோரேஜ் ஆப்டிமைஸ், இதுவும் வந்து எல்லாமே பாவிச்சு பண்றதுதான். உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இவ்வளவு இன்ஸ்டன்ஸ் டைப்பை நீங்க சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இதே நான் உங்களோட செட் பாக்ஸ்ல இன்க்ளூட் பண்ணி கொள்றேன், தேவையான பார்த்து யூஸ் பண்ணிக்கொள்ளும், ரைட்? சோ நான் இங்க இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்க நான் அப்போது காட்டின எந்த ஒரு இன்ஸ்டன்ஸ் டைப்பையும் இதுல சூஸ் பண்ணிக்கொள்ள முடியும். பட் சூஸ் பண்ணி கொண்டிருக்க மிகவும் கவனமா இருக்கணும். ஃப்ரீ டயரை யூஸ் பண்ணிக்க, நான் ஃப்ரீ டயரை தான் யூஸ் பண்றேன்னா, ஃப்ரீயா இருக்கிற இன்ஸ்டன்ஸ் டைப்பை தான் யூஸ் பண்றேன்ற விஷயத்துல கவனமா இருக்கு, ரைட்? அடுத்த விஷயம், இது ஒரு முக்கியமான கன்செப்ட், கீ லொகின் பேர்னு சொல்றோம். அதாவது ஒரு AWSல வந்து ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணின உடனே உங்களுக்கு அந்த ஒரு பேர், ஒரு பென் கீ என்ற விஷயத்த தரும், ரைட்? இந்த பென் கீ இருந்தால் மாத்திரம்தான் உங்களால ஒரு AWS எந்த ஒரு கிரியேட் பண்ண எந்த ஒரு கம்ப்யூட்டர்லையும் உங்களால லொகின் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இன்கேஸ் நீங்க இந்த பெம் கீயை துளைச்சிட்டீங்கன்னா அந்த பெம் கீயை யூஸ் பண்ணி நீங்க கிரியேட் பண்ண எந்த ஒரு இன்ஸ்டன்ஸையும் உங்களால அக்சஸ் பண்ண முடியாம போயிடும். சோ எப்பவும் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்க நாங்க பெம் கீ என்ற ஒரு விஷயத்தை ஜென்ரேட் பண்ணிக்கொள்ளுவோம். அந்த பெம் கீயை எப்பவும் கவனமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளுவோம். அந்த பெம் கீயை நாங்க திருப்பி AWS எடுத்து வாங்கி எடுக்கலாம். அதாவது சிங்கிள் ஜென்ரேட்டட் கீ தான். அந்த கீயை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு தேவையான ஸ்பேசஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதை திருப்பி ரீஜென்ரேட் பண்ணவும் மேலாது. அதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு சர்வீசஸ் சர்வரை கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, இன்கேஸ் நீங்க அந்த பெம் கீயை லாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால அந்த இன்ஸ்டன்ஸ் வந்து லொகின் கூட பண்ணிடலாம். அதுக்கு அப்படி லொகின் பண்றதுக்கு ஒரு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, பட் அது ஒரு சரியான ஒரு பிகர் ப்ராசஸ். ஸோ எவ்ரி டைம் நீங்க ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணீங்க, எப்பவும் புதுசா கொடுத்த ஒரு கிரியேட் சிங்கிள் டைம் நீங்க ஜென்ரேட் பண்ணா காணும். ஒரு பெம் கீயை யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணிட்டீங்கன்னா, நான் சும்மா ஒரு நேம் கொடுத்து டெஸ்ட் கொடுத்து போட்டு இதுல மல்டிபிள் இந்த பிபிஆர் டைப் இருக்கு. யூஸ்வலி நீங்க டிஃபால்ட்டே தெரிவு செஞ்சு கொள்ளுங்க. ஆர்எஸ்ஏ பெம்னு சொல்லி பிபிகே என்ற என்னத்துக்கு பாய்க்கணும் நான் ஃபர்தரா சொல்லி கொடுப்பேன். கொடுத்துட்டு ஈஸியா கிரியேட் பேரை கொடுத்தீங்கன்னா உடனே சொல்லும் எங்கேயாவது சேவ் பண்ணி வைக்க சொல்லும், ரைட்? ஸோ நான் டவுன்லோட்ஸ்ல இப்போதைக்கு போட்டு சேவ் பண்ணி வச்சுட்டு இதை நான் எப்போ யூஸ் பண்ணுவேன்ன்றது நான் உங்களுக்கு பிறகு காட்டுறேன், ரைட்? ரைட், நான் டெஸ்ட்ல ஒரு பெம் கீயை ஜென்ரேட் பண்ணிட்டேன். இந்த விபிசி செட்டிங்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஃபர்தரா ஒரு கன்செப்டா நான் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஏரியா. அதுக்கு கொஞ்சம் டைம் கூட பிடிக்கும். ஸோ இதை நான் வந்து ஃபர்தரா செஷன் போன சொல்லி காட்டுறேன். அதாவது நெட்வொர்க் செட்டிங்ஸ் என்னன்னா ஒரு ஒரு ஹை லெவல்ல சொல்லணும்னா, இப்போ ஒரு இடத்துல வந்து நான் ஒரு சர்வரை கொண்டு வைக்கிறேன், அதை நான் அக்சஸ் பண்றதுக்கு எனக்கு என்ன வேணும், என்ன போன்ற ஃபெசிலிட்டிஸ் வந்து அங்க நான் இன்ஸ்டால் பண்ணி இருக்கணும். அதுக்குரிய நெட்வொர்க் கார்ட்ஸ் அப்படியான விஷயங்கள்லாம் இன்ஸ்டால் பண்ணி இருக்கணும். அதோட நான் ஸ்பெசிபிக்கா என்னால மட்டும் அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். சில நேரம் பப்ளிக்ல இருந்து அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி எல்லாம் அலோவ் பண்ணும். ஸோ அப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து நாங்க எங்க கன்ஃபியூர் பண்ணி கொள்வோம்,
போறோம்னா நெட்வொர்க் செட்டிங்ஸ் தான் கன்ஃபிகர் பண்ணி கொள்ளும். இதுல 3 விஷயம் பிரதானமாக கதைப்போம். ஒன்று வந்து சொல்லுவோம் விபிசி என்று வர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட் என்று சொல்லுவோம். அடுத்தது வந்து சப்நெட் என்று சொல்லிக் கொள்வோம். அடுத்தது வந்து செக்யூரிட்டி குரூப் சொல்லிக் இது மூன்றுமே ஒரு முக்கியமான விஷயம் ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்றதுக்கு. இது கொஞ்சம் இன்டெப்த் கன்செப்ட்ஸ் படியா ஃபர்தரா நாங்க செஷன்ஸ் போகணும், அதுல நான் உங்களுக்கு கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதாவது இதெல்லாம் என்ன செய்யும்னா ஒரு ஏரியா ஒரு பர்டிகுலர் ரீஜன்ல போயிட்டு யார் யாரால இந்த மிஷினை அக்சஸ் பண்ண முடியும், ஈவன் நான் ஒரு விபிஎன் த்ரூ அக்சஸ் பண்ணிடலாமா, எனது பப்ளிக் ப்ரொஃபைலால அக்சஸ் பண்ணிடலாமா, எனது இன்டர்நெட் அக்சஸ் இருந்தா அக்சஸ் பண்ணிடலாமா போன்ற எல்லா கன்ஃபிகரேஷனையும் செய்யற ஏரியா தான் நான் நெட்வொர்க் செட்டிங்ஸ்ல செஞ்சு வருவேன். ரைட், இதெல்லாம் செஞ்சு முடிய எங்களால ஸ்டோரேஜை டிஃபைன் பண்ணி கொள்ள முடியும். ரைட், ஸ்டோரேஜ்லயும் எங்களுக்கு மல்டிபிள் ஸ்டோரேஜ் டைப் இருக்கு. ரைட், ஜெனரல் பர்பஸ் 3 என்றது சாதாரணமா நாங்க ஜெனரல் பர்பஸுக்கு யூஸ் பண்ண எங்களோட எஸ்எஸ்டிஸ் ஆகி கருதி கொள்றோம். ரைட், அடுத்தது வந்து எஸ்எஸ்டிஸ்ல வந்து ஐஓபிஎஸ் IO1 IO2 டைப்ஸ் எல்லாம் என்னதுக்கு யூஸ் பண்றோம்னா ஹை ரேட் ஆஃப் இன்புட் அவுட்புட் தேவைப்படுற இடங்களுக்கு மாத்திரம் இதுகளை யூஸ் பண்ணிக்கணும். இதுகள் யூஸ் பண்ணிக்க கூட இபிஎஸ் உரிய சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணப்படும். மற்றும்படி இன்ஸ்டன்ஸ் வாங்கி ஆட் பண்ணப்படாது. இப்ப நீங்க ஃபர்தரா ஒரு ஸ்பெசிபிக் இன்ஸ்டன்ஸ் டைப்பை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்கன்னா அதுக்கு கூட காசு போகும். இருக்கிறதுலேயே சீப்பஸ்ட் தான் எதுன்னு பார்த்தோம்னா மேக்னெட்டிக், அதாவது என்னோட சாதாரணமான மேக்னெட்டிக் ஹார்ட் டிரைவ்ஸ். இது வந்து இன்னும் சீப்பா கிடைக்கும். பொதுவா நாங்க இப்ப கரண்ட் ட்ரெண்ட்ல கரண்டா பொதுவாக பாவிச்சு கொள்ற பர்பஸ் வந்து எஸ்எஸ்டி ஜெனரல் பர்பஸ் வந்து தான் யூஸ் பண்ணிக்கொள்றது. நீங்க டிஃபால்ட்டாவே விடுங்க. ரைட், அதை விட என்ன கணக்கு விஷயங்கள் இருக்கு. ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிக்கல நாங்க வந்து ஒரு யூசர் ப்ரொஃபைல் எல்லாம் வந்து கிரியேட் பண்ணி இதெல்லாம் நாங்க ஃபர்தரா பார்ப்போம். டகிங் ஸ்டாண்டர்ட் ஒரு விஷயத்தை நாங்க செலக்ட் பண்ணிக்கோம். அதாவது ஒரு இன்ஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணப்படுதுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு டக் அலோகேட் பண்ணி விடுறது. சும்மா ஒரு நான் பண்ணி போட்டு காட்டுறேன். இன்ஸ்டன்ஸ் ஆயிட்டு இதான வந்து கிளவுட்ல இருக்கிற பெஸ்ட் லாபம் என்னன்னா சிங்கிள் கிளிக்ல வந்து எனக்கு தேவையான இன்ஸ்டன்ஸ் வந்து நாங்க கிரியேட் பண்ணி கொள்ளலாம். ஸோ மினக்கிறவங்க மண்டல இப்ப நான் பாத்தீங்கன்னா ஒரு நோட் வச்சிங்க அதாவது யூஎஸ் என்டிடியில சிம்பிளா போய் ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி போட்டேன். இட்ஸ் அப் அண்ட் ரன்னிங்ல இருக்கு. தேவையண்டா என்னவும் நான் யூஸ் பண்ணி போறேன். ரைட், இப்ப வந்து பார்த்தோம்னா நாங்க முதலே ஒரு விஷயம் சொன்னேன், ஒரு பெம்கி என்னோட ஜென்ரேட் பண்ணேன். அந்த பெம்கி எங்களுக்கு எப்ப யூஸ் ஆகுதுன்னா இந்த இன்ஸ்டன்ஸை நான் கனெக்ட் பண்ணேங்க எனக்கு யூஸ் ஆகும். ரைட், எப்படி நான் இந்த இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ண போறதுதான் யூஸ் ஆகும். வடைய பாத்தீங்கன்னா எஸ்எஸ்ஹெச் பண்ணிக்க, அதாவது வந்து இப்ப நீங்க உங்களோட ஒரு டெர்மினல் இருப்பா டெர்மினல்ல போயிட்டு இந்த இன்ஸ்டன்ஸுக்கு கனெக்ட் பண்ற ப்ரொசஸ் தான் சொல்லுவோம் எஸ்எஸ்ஹெச் பண்றன்னு சொல்லுவோம். ரைட், அப்ப எஸ்எஸ்ஹெச் பண்ண போறீங்கன்னா முதலாவது விஷயம் நான் இங்க எந்த பெம் ஃபைல்ல இன்க்ளூட் பண்ணுவோம். ரைட், இந்த பெம் ஃபைல் இருந்தா மாத்திரம்தான் என்னால EC2 யூசர் ஒரு பேர்ல நான் கிரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸுகளை வந்து லொகின் பண்ண முடியும். ஸோ நான் இங்க செஞ்சு காட்ட போறேன். என்னன்னா நான் இந்த பெம் ஃபைல் எங்க கிரியேட் பண்ணாங்கன்னா டவுன்லோட்ஸ்ல கிரியேட் பண்ணலாம். நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ரைட், இப்ப இந்த இடத்துல போயிட்டு நான் இப்ப இந்த EC2 இன்ஸ்டன்ஸ்ல லாகின் பண்ணி பார்ப்பேன். சிம்பிளா போயிட்டு SSH-i இதுதான் வந்து நான் யூசரா லாகின் பண்ண போற யூசர் நேம் EC2 யூசர். அதாவது ஒரு மிஷினை நீங்க AWS OS யூஸ் பண்ணி கிரியேட் பண்றீங்கன்னா AWS ஆல கிரியேட் பண்ற டிஃபால்ட் யூசருக்கு பேர் தான் EC2. ரைட், இது வந்து உங்களோட மிஷினுக்கு தரப்படுற பப்ளிக் நேம். இது வந்து சில நேரம் நீங்க பிரைவேட் ஐபியா போட்டு யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு எந்த பிசியா எடுத்து பார்த்தா எல்லாத்துக்குமே ஒரு ஐபி கன்ஃபிகர் யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா ரைட், அதுல எல்லாத்துக்குமே ஒரு ஐபி வந்து அலோகேட் பண்ணப்பட்டுருது. இது பப்ளிக்கா எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது. நாங்க ஒரு வர்ச்சுவல் என்வாயன்மெண்ட் நான் காட்டிக்கொள்றேன். அப்போ வந்து உங்களோட பப்ளிக் ஐபிஸை வந்து பிரைவேட் ஐபிஸ் எல்லாம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிக்கொள்ளாங்க. ரைட், ஸோ இது வந்து நான் எந்த மிஷினுக்கு இந்த ரிமோட்டா லாகின் பண்ண போறேன்னா இப்படியான விஷயங்கள் வந்து எங்களுக்கு தேவைப்படும். ரைட், அதுல ஒரு விஷயம் தான் என்னன்னா இந்த பப்ளிக் ஐபி இது வந்து யாருங்களுக்கு தந்தாருன்னா AWS ஆல்ரெடி ப்ரொவைட் பண்ணுவான். இதை நீங்க எங்க பார்க்கலாம்னா இன்ஸ்டன்ஸுக்குள்ள போயிட்டு பாத்தீங்கன்னா இதான் நான் கிரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸ்.
இதுல பாத்தீங்கன்னா இங்க நோட் பண்ணிக்கொள்ளலாம், உங்களோட பப்ளிக் IPv4 DNSல வந்து இந்த பேர் லிஸ்ட் ஆயிருக்கு. ரைட், இதை எப்படி நாங்க கனெக்ட் பண்றோம்னா சிம்பிளா இதுல கிளிக் பண்ணி போட்டு கனெக்ட் ஆப்ஷனுக்கு போட்டு SSH கிளையண்டை சூஸ் பண்ணீங்கன்னா அதுல நீங்க என்ன கமாண்ட் டைப் பண்ணி யூஸ் பண்ணணும்ன்றத போட்டு எல்லாமே AWS ப்ரொவைட் பண்ணும். சிம்பிளா நீங்க கர்னலுக்கு போயிட்டு உங்களோட பெம் ஃபைல் எங்க லொக்கேட் பண்ணிருக்கோ அந்த லொகேஷனுக்கு போயிட்டு இந்த கமாண்டை யூஸ் பண்ணி என்டர் பண்ணி உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா நான் கிரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸ்ல வந்து என்னால லொகின் பண்ண முடியும். ரைட், இதுதான் AWSல வந்து ஈஸியா ஒரு இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணி லொகின் பண்ணி பாவிக்க முடியும். இப்ப என்னட்ட வந்து ஒரு நார்த் வெர்ஜினியாவில் கிரியேட் பண்ண ஒரு இன்ஸ்டன்ஸ் இருக்கு. வேணுமெண்டா இதுல தேவையான சர்வீசஸை போட்டு நான் டிப்ளாய் பண்ணி ரன் பண்ணி கொள்ளணும். இப்ப எனக்கு தேவையில்லையா, எல்லா வேலையும் முடிஞ்சாங்கன்னா ரைட் சிம்பிளா வந்து எக்ஸிட் பண்ணி போட்டு ரைட் வெளியே எக்ஸிட் பண்ணிட்டு நேராக வருது டெர்மினலுக்கு வருது. டெர்மினல்ல நம்ம இன்ஸ்டன்ஸுகளை போவோம். இன்ஸ்டன்ஸ்ல போய் பார்த்தோம்னா நாங்க கிரியேட் பண்ண இன்ஸ்டன்ஸ் இருக்கும். சிங்கிள் கிளிக் பண்ணிட்டு ஆக்ஷன்ஸ்ல போயிட்டு அல்லது இன்ஸ்டன்ஸ் ஸ்டேட்ல போயிட்டு நேராவே நீங்க ஸ்டாப் பண்ணி போட்டு டெர்மினேட் பண்ணலாம். இல்ல தேவையில்லாட்டி டிரெக்டாவே வந்து என்ன டெர்மினேட் பண்ணலாம். ரைட், டெர்மினேட் பண்ண வழியாக கவனிச்சீங்கன்னா ஒரு விஷயம் வரும். இது வந்து ஒரு EBS பேக்ஸ் இன்ஸ்டன்ஸ். நான் சொன்ன முதலே சொன்ன மாதிரி இது EBS டிஃபால்ட்டா தான் இருக்கு. இது வந்து என்ன ரூட் இருக்கிற வால்யூமா டிஃபால்ட்டாவே அழிச்சிடும். அதாவது நீங்க இன்ஸ்டன்ஸை டிலீட் பண்ணி அதோட சேர்ந்து கிரியேட் பண்ணப்பட்ட வால்யூமும் அழிஞ்சிடும். ஆனா இதுல நீங்க பர்டிகுலரா நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், இன்கேஸ் நீங்க எக்ஸ்டர்னலா ஒரு EBS வாங்கி அதாவது புதுசா ஒரு வால்யூமை வாங்கி இதோட வந்த வால்யூமை விட ஏதாவது ஒரு புது வால்யூம் அட்டாச் பண்ணி இருந்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸை அழிச்ச பிறகும் அந்த வால்யூம் வந்து ஆக்டிவா தான் இருக்கு. சரியா, அப்ப நான் யோசிக்கலாம், ஓகே நான் இன்சூரன்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு இருந்தானே, ஓகே எந்த வேலை முடிஞ்சிருந்தா நீங்க ஒடியுமா அழிக்க மறந்துருப்பீங்க. அது என்ன செய்ய வேண்டாம், ஒடியூம்ஸுக்குள்ள இருக்கும். ஈவன் உங்களோட ஃப்ரீ டயர் முடிஞ்ச பிறகு அந்த வால்யூமை நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா அந்த வால்யூமுக்குரிய சார்ஜை வந்து AWS சார்ஜ் பண்ண வலிக்கலாம். சரியா, ஒரு ஃப்ரீ டயரா யூஸ் பண்ணீங்கல எந்தெந்த விஷயங்களை கவனமா இருங்க. எப்பவும் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸை போட்டு கிரியேட் பண்ணீங்க, அதோட வந்து டிஃபால்ட் EBS வால்யூம்ஸ் மட்டும் பாவிச்சு கொள்ளுங்க. புதுசா ஒரு வால்யூமை கிரியேட் பண்ணி அட்டாச் பண்ணி கொள்ளாதீங்க. அப்படி அட்டாச் பண்ணி கொள்றீங்கன்னா ஞாபகம் வச்சு அதை அழிச்சும் கொள்ளுங்க. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய ஃபேர்ம்ல வரைக்க நாங்க உங்களுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணி இருப்போம். ஒரு இன்ஸ்டன்ஸ் அடிக்க போதுன்னா இப்போ இன்கேஸ் ஒரு EBS மிஸ் ஆனா எங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அலர்ட்ஸ் வரும். அதை யூஸ் பண்ணி நாங்க அழிச்சு கொள்வோம். பட் ஒரு ஃப்ரீ டயர் யூஸரா நீங்க கிளவுட்ல யூஸ் பண்ண போறீங்கன்னா இந்தந்த விஷயங்கள் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. 750 ஹவர்ஸுக்கு மேல போனா ஆட்டோமேட்டிக்கா AWS வந்து சார்ஜ் பண்ண வலிக்கிடுவாங்க. ரைட், சோ இப்படி நீங்க மீம்ஸ் பார்த்திருக்கலாம். என்னன்னா என்னுடைய ஆண்டியா பண்ண சொல்லுவாங்க வந்து ஓகே நான் ஒரு 24 டேஸுக்கு கவனிக்காம விட்ட முழு கிரெடிட் கார்டுலையும் சார்ஜ் ஆகிற விஷயங்கள் எல்லாம் வரும். அப்படியே விஷயம் நடந்திருக்கு. சோ ஒரு ஃப்ரீ டயரை அப்படி யூஸ் பண்ணிக்க நான் சொன்ன முக்கியமான விஷயங்கள்ல மச் அவேரா இருந்து யூஸ் பண்ணி கொள்ளும். ரைட், இதுதான் வந்து கிளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு சின்ன இன்ட்ரோ. இதை விட நான் உங்களுக்கு இப்போதைக்கு டெர்மினேட் பண்ண போகிறோம். டெர்மினேட் பண்ண எனக்கு ஒரு காஸ்ட் வர வடிக்கிறோம். ரைட், அதே மாதிரி தான் இப்போ நீங்க வந்து ஒரு S3 பக்கெட்டை நீங்க கிரியேட் பண்ணி கொள்ளலாம். நான் சொன்ன மாதிரி தான் இப்போ நான் ஒரு நார்த் வெர்ஜினியா ரீஜன்ல போயிட்டு எனக்கு தேவையான ஒரு பக்கெட்டை கிரியேட் பண்ணி கொள்றேன். சும்மா டெஸ்ட் எல்லாம் சொல்லிட்டு கிரியேட் பண்ணி கொள்றேன். ரைட், எப்படியான பக்கெட்ஸ் உங்களுக்கு கவர்மெண்ட் எல்லாம் கேட்பாங்க, அதையெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ரைட், ஸோ எப்படி வேணும். இப்போ ஈவன் இந்த பக்கெட்டுக்கு நீங்க பப்ளிக் அக்சஸ் கொடுக்குறீங்களா, அதாவது வேற யாரும் பப்ளிக்ல இருந்து அக்சஸ் பண்ணி கொள்ளலாமா, இல்லை பிரைவேட்டா நான் மட்டும்தான் பார்க்க கொள்ளலாமா, அதையும் வந்து நாங்க இங்க ஆப்ஷன்ல மெயின்டைன் பண்ணி கொள்ளலாம். ஈவன் பப்ளிக்கு கொடுத்து போட்டு சர்டன் லெவல் ஆஃப் அக்சஸையே நாங்க மெயின்டைன் பண்ணி கொள்ளலாம். இதெல்லாம் வந்து நாங்க ACLs ஒரு பாலிசிஸ்ல மெயின்டைன் பண்ணி கொள்ளலாம். இது இன்டெப்தா போகும்போது கணக்க விஷயங்கள் இருக்கு. நான் ஒரு ஹை எண்ட்ல மட்டும் சொல்லிக் கொள்றேன். ரைட், ஒரு பக்கெட்டை கிரியேட் பண்ணி போட்டு சிம்பிளா நீங்க எப்படி ஒரு கூகுள் டிரைவோ ஒன் டிரைவ்ல அப்லோட் பண்ணி கொள்றீங்களோ அதே மாதிரி தான் இதுலயும் நாங்க அப்லோட் பண்ணி கொள்வோம். ரைட், அப்ப S3 என்றது சிம்பிளா ஒரு ஒன் டிரைவ் டிவைஸ், அதாவது ஆன்லைன்ல இருக்கிற ஒரு டிரைவ் கிளவுட் ஸ்டோரேஜா கருதி கொள்ளும். ரைட், இப்போ இன்றைக்கு உங்களோட இன்ட்ரோடக்ஷன் செஷன்ல நாங்க உங்களுக்கு மெயினா கையோட பண்ண இந்த 2 சர்வீஸுக்கும் தான் EC2ம் S3 பக்கெட்ஸும். இதை விட ஃபர்தரா மச் மோர் நியூமரஸ் சர்வீசஸ் இருக்கு. நீங்க போய் பார்க்கலாம். இல்லை இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரிக்கு கீழையும் வந்து இவ்வளவு சர்வீசஸையும் வந்து AWS ப்ரொவைட் பண்ணிக்கொண்டான் இருக்கு.
ரைட். மெஷின் லேர்னிங் செய்யறாங்களுக்கு மெஷின் லேர்னிங்ல ஆக்மெண்டட் ஏஐல இருந்து எல்லாமே இருக்கு. ஐஓடி சம்பந்தமா ஒர்க் பண்றாங்களுக்கு ஐஓடி ட்வின் மேக்கர்ல இருந்து கணக்கே இருக்கு. ஈவன் நீங்க ஒரு டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஆர்டிஎஸ் சொன்னேன், எலாஸ்டிக் கேஷ் சொன்னேன். எலாஸ்டிக் கேஷ் தான் நான் சொன்னேன், ரெடிட் சர்வீசஸ் அல்லது ஒரு டிபி எஸ்கியூஎல் அல்லது டாக்குமெண்ட் டிபியை பாவிக்கலாம். அல்லது ஆர்டிஎஸ்க்குள்ள போனீங்கன்னா அதுக்குள்ள போஸ்ட்கிரஸ், மைஎஸ்கியூஎல், ஒராக்கிள் எல்லா டேட்டா பேஸும் இருக்கும். அல்லது நீங்க ஒரு மொபைல் டெவலப்பரா இருந்தா அதுக்குரிய சர்வீசஸ், ஈவன் நீங்க ஒரு நெட்வொர்க் இன்ஜினியரா இருந்தா அதுக்குரிய சர்வீசஸ் எல்லாமே வந்து செப்பரேட் ஏரியாஸ்ல வந்து ஏடபிள்யூஎஸ் ப்ரொவைட் பண்றாங்க. ஈவன் ஒரு இன்ஜினியரிங் சாப்டர்ல இருக்கிற வந்து ரோபோட்டிக் சம்பந்தமா ஜிஎம் பண்ண போறீங்கன்னா ஈவன் ரோபோ மேக்கர்ஸ் கூட நீங்க எடுத்து யூஸ் பண்ணி கொள்ளலாம். மல்டிபிள் அமௌண்ட் ஆஃப் சர்வீசஸ் இருக்கு. ஃப்ரீ டயர்ல பர்டிகுலர் சர்வீசஸ் தான் நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இன்கேஸ் இப்ப யாருக்காவது வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்க போறீங்கன்னா என்ன ரீச் அவுட் பண்ணி கொடுக்கலாம். நான் உங்களுக்கு சாண்ட் பாக்ஸஸ் தருவேன். அதுல சில சம்பந்தமான பெய்ட் சர்வீசஸ் கூட நீங்க ஃப்ரீயா யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இன்கேஸ் இப்படி வேணுமெண்ட் எனக்கு கண்டிப்பா ரீச் அவுட் பண்ணுங்க. எனி ரிசோர்சஸ், ப்ராக்டிகல் ரிசோர்சஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ணி கொள்ளலாம். ரைட். அடுத்தது வந்து முக்கியமா நான் மென்ஷன் பண்ண விரும்புறது வந்து ஏடபிள்யூஎஸ்ல வந்து ஏடபிள்யூஎஸ் எடுகேட் என்ற விஷயங்கள் இருக்கும். இது வந்து நீங்க ஏடபிள்யூஎஸ் சர்வீசஸ் சர்டன் அமௌண்ட் ஆஃப் கோர்சஸ் வந்து ஃப்ரீயா படிச்சு கொள்ளலாம். ஸ்டூடெண்ட்ஸுக்காக அவைலபிளா இருக்கு. இதுல நீங்க உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் உங்களுடைய இமெயில கொடுத்து லாகின் பண்ணி போட்டு எடுகேட்ல போய் சர்டன் அமௌண்ட் ஆஃப் கோர்சஸ் வந்து ஃப்ரீயா படிச்சு கொள்ளலாம். அடுத்தது வந்து இதான் வந்து நான் சொன்ன ஏடபிள்யூஎஸ் சர்டிபிகேஷன் சேலஞ்ச். ஸோ இதுல நீங்க இது இந்த வருஷத்தோட எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இயர் வந்து சேமா வரும். இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி கொண்டீங்கன்னா 50% டிஸ்கவுண்டோட ஏடபிள்யூஎஸ் ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். அதையும் நான் உங்களுக்கு அனுப்பி கொள்றேன். இந்த இயருக்குள்ள நீங்க உங்களுடைய எக்ஸாம் ஸ்கெடியூல் பண்ணி கொண்டீங்கன்னா $75 வந்து உங்களுடைய ஏடபிள்யூஎஸ் சர்டிபிகேட்ஸ் வந்து நீங்க மேக் பண்ணிக்கொள்ளலாம். இது இந்த இதுல மென்ஷன் பண்ணிக்கிற ப்ராசஸுக்கு சர்டிபிகேஷன்ஸுக்கு மட்டும் அப்ளை ஆகும். இதுலயே அசோசியேட் லெவல் டு ஆர்கிடெக்ட் லெவல்ல இருக்கிற எல்லா ப்ராசஸும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ $150 பே பண்ணாம $75 வந்து நீங்க பே பண்ணி கொள்ளலாம். ரைட். இதுதான் வந்து இப்ப கிளவுட்ல வந்து ஏடபிள்யூஎஸ் சம்பந்தமான சர்வீசஸ் நான் மென்ஷன் பண்ணுது. இதை விட கிளவுட்ல நீங்க ஏடபிள்யூஎஸ் விருப்பமில்லை ஓகேன்னா நீங்க அஷ்யூர்லயும் போய் கொள்ளலாம். அதுக்கு நாங்க இப்ப லேர்னிங் பிளாட்ஃபார்மா பாவிக்கிறதுக்கு பேசணும் கிளவுட் குருன்னு சொல்றேன். இது வந்து எங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெய்ட் சர்வீஸ். இதுல போய் நீங்க தேவையான கேரியர் பார்த்து சூஸ் பண்ணி போட்டு ஏடபிள்யூஎஸ் ஆர்கிடெக்டா போறீங்களா, அஷ்யூர் ஆர்கிடெக்டா போறீங்களான்னு அதை சூஸ் பண்ணி கொள்ளலாம். ஈவன் ஜிசிபி ஆல்சோ இங்க இருக்கு. இதை விட டெவலப்ஸ்ல வேறு கான்செப்ட்ஸ் இருக்கு. சொல்லுவோம் கண்டெய்னர்ஸ், குபர்னீட்டிஸ், டாக்கரைஸ்ட் என்வாயன்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவோம். அந்த சம்பந்தமான ஆர்கிடெக்ட் கோர்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணி இது வந்து பெய்ட் சர்வீஸ். இது போய் இயருக்கு $800 கிட்ட போகும். பட் ஒரு ஆர்கனைசேஷனை பை பண்ணினா மல்டிபிள் பர்சன்ஸ் வந்து பாவிச்சு கொள்ளலாம். இதுல நீங்க ரெண்டுமே முறை பண்ணிக்கொள்ள தேவையில்லை. பார்த்து சூஸ் பண்ணி போட்டு போனீங்கன்னா வெரி பேசிக் லெவல்ல இருந்து தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ரெக்கார்ட் செஷன் தான். ஈவன் லைவ் செஷன் வேணுமென்றாலும் போய் ஜாயின் பண்ணி கொள்ளலாம். இதெல்லாம் வந்து சர்வீசஸா இருக்கு. அதே நேரம் நீங்க ஒரு டெவலப்ஸா ஃபியூச்சர்ல பிளான் பண்றீங்கன்னா பொதுவாக நீங்க இப்போ தெரிஞ்சு கொள்ளப்பட வேண்டிய விஷயம் சிசிஎன்ஏ படிச்சு கொள்ளணும். சிசிஎன்ஏன்றது நெட்வொர்க் சம்பந்தமான பேசிக்ஸ் வந்து நீங்க சிசிஎன்ஏல இருந்து லேர்ன் பண்ணிக்கொள்ளலாம். தேவையான நான் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்தது வந்து லினக்ஸ் சம்பந்தமா படிக்க போறீங்கன்னா ரெட் ஹேட் சர்டிபிகேஷன் சொல்லுவோம், RHCSA என்று சொல்லுவோம். ரெட் ஹேட் லினக்ஸ் சம்பந்தமான பேசிக்ஸ், அங்க 2 வால்யூம்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, சர்வீசஸ் எப்படி கிரியேட் பண்றது, யூசர்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, யூசர் லெவல் பெர்மிஷன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றது ஒரு லினக்ஸ் என்வாயன்மெண்ட்ல, இதெல்லாம் விண்டோஸ்ல நீங்க செஞ்சிருப்பீங்க. லினக்ஸ்ல செய்யறா அப்படின்றது வந்து RHCSA ரெட் ஹேட் சர்டிஃபைட் அசோசியேட் விஷயத்துல நீங்க படிச்சுக்கலாம். இதை விட அட்வான்ஸ் பண்ணி இருக்குது. அதுக்கு அடுத்தது நெட்வொர்க்கு நீங்க CCNA ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. லினக்ஸ் பேசிக்ஸுக்கு வந்து RHCSA எக்ஸாம்ஸை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அதை விட அதுக்கு அங்கதான் நீங்க கிளவுடுக்கு வாங்க AWS சர்டிபிகேஷன் பிகின் பண்ணுங்க. கிளவுட் ப்ராக்டிஷனர் பிகின் பண்ணுங்க. அதை விட அங்கே அட்வான்ஸ் கன்செப்ட்ஸ் இருக்கு. நாங்க சொல்லுவோம் CI/CD சொல்லுவோம், கண்டினியூஸ் இன்டிகிரேஷன், கண்டினியூஸ் டெலிவரி. அதாவது எப்படி ஒரு இன்டரப்ஷன் இல்லாம நெட்ஃபிளிக்ஸ்ல அப்டேட்ஸை கொடுப்போம். இப்போ நாங்க ஒரு OS அப்டேட் செய்யறோம்னா நாங்க போனை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணினா தான் புது அப்டேட்டே ரீச் பண்ணிக்கலாம். அப்படியான யூசர் இன்டரப்ஷன்ஸ் இல்லாம கண்டினியூஸா என்னென்னு அப்டேட்ஸ் நாங்க ப்ரொவைட் பண்றோம். CI/CD பைப்லைன்ஸ் சொல்லுவோம். இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் கன்செப்ட் கிளவுட்ல இருக்கிறது. அதுக்கு நாங்க பாவிக்கிறது இப்ப என்ன நாங்க இப்போ EC2 இன்ஸ்டன்ஸ்ல இருந்து கூட இன்னும் அட்வான்ஸ்டான கண்டெய்னரைஸ்ட் என்வாயன்மெண்ட்ஸ், குபர்னீட்டிஸ், டாக்கர்ஸ் இதெல்லாம் மூவ் ஆயிட்டோம். orchestration tools and என்ன ஹெல்ப், அன்சிபிள் அப்படி இப்படின்னு கணக்கு ஏரியாஸ் இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படி இப்படி அட்வான்ஸ் கன்செப்ட்ஸ் இருக்கு.
கிளவுட்ல இன்ட்ரெஸ்டிங் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தா நாங்க ஃபர்தராக செஞ்சு கொள்ளலாம். ரைட், இப்போதைக்கு பேசிக்ஸா நீங்க ஒரு கிளவுடுக்குள்ள என்டர் பண்றதுக்கு முன்னாடி நெட்வொர்க் சம்பந்தமா படிச்சு கொள்ளுங்க. அதுக்கு அடுத்தது லினக்ஸை படிச்சு கொள்ளுங்க. இது ரெண்டுலயும் ஒரு நல்ல பேஸ உருவாக்கி பண்ணுங்க. அங்கே இருந்து நீங்க கிளவுடுக்குள்ள என்டர் பண்ணலாம். அதுல இருந்து கிளவுட் சம்பந்தமா போறாங்க கிளவுட் ஈவன் சொல்யூஷன் ஆர்கிடெக்டர்னா சொல்யூஷன் ஆர்கிடெக்டர் போகலாம். ஈவன் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ் கூட AWS பேஸ்ல பில்ட் பண்ணி போகலாம். AWS Azure போகலாம், GCP போகலாம் போகலாம். Okay guys, that's all for the session. I'll open the Q&A now. Any doubts ஏதாவது கேட்கணும் கட். தேங்க்யூ பிளேந்திரன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்து சொன்னா சாட் பாக்ஸ் ஓப்பன் தான் இருக்குது, நீங்க கொஸ்டின்ஸை போட்டுக்கொள்ளலாம். ஸோ அதுக்கு அடுத்த வந்து நாங்க பார்க்க போறது ட்ரெண்ட் செட்ல வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் நிறைய பெய்ட் கோர்சஸ் வந்து நாங்க ரன் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ பேசிக்கா வந்து ஃபுல்லா நீங்க பேசிக்ல இருந்து போறீங்கன்னு சொன்னா அங்க ஃபண்டமெண்டல் ஆஃப் பைத்தன் கோர்ஸ் இருக்குது, நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி வந்து உங்களுக்கு பேக்கெண்டுக்கு ஒரு என்ன படிக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, பைத்தன் அடுத்த விஷயத்த பார்த்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க எங்களோட ஜாங்கோ கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுக்கு டிசைனிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதே மாதிரி வெப் டெவலப்மெண்ட்ல ஒரு ஃபீல்டுக்கு போகணும்னு சொன்னா நீங்க எங்களோட UI/UX எசென்சியல் கோர்ஸுக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி மொபைல் ஆப் டெவலப்மெண்ட்டுக்கு ரியாக்ட் நேட்டிவ் கோர்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்து ரியாக்ட் கோர்ஸ் இருக்கு. இந்த 5 கோர்ஸுமே இப்ப ஓபன் பண்ணி இருக்கிறோம். ஸோ நீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்துச்சுன்னு சொன்னா எங்களோட கோர்சஸுக்கு அப்ளை பண்ணி ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இப்போ வந்து நாங்க ஒரு சின்ன ரீகப் பண்ணி பார்ப்போம் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஃபீட்பேக்ஸ். வணக்கம், என் பேர் சரண்யா. நான் கார்த்திபன். ஹாய், நான் ஜெர்சியன். ஜாலின் பைத்தன் பூட் கேம்பை பற்றி நான் கேள்விப்பட்டது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து 3 ஹவர்ஸில் எவ்வளவு கவர் பண்ண முடியுமென்று நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். நான் அந்த எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு ஃபுல்ஃபில் ஆகிருக்குது. ஒரு பைத்தனை பற்றி ஒரு பேசிக் நாலேஜோட தான் நான் இங்கே வந்திருந்தேன். ஆனால் இங்கே தந்து பைத்தனை பற்றி சொல்லி அதை இண்டஸ்ட்ரியில் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி சொன்னது வந்து தொடர்ந்து பைத்தனை கற்றுக்கணும் என்ற ஒரு ஆர்வத்தை எனக்குள்ள தந்திருக்கு. முக்கியமாக பைத்தன் அல்லது ப்ரோக்ராமிங் அல்லது கோடிங் அது தொடர்பான எந்த ஒரு நாலேஜும் இல்லாத ஆட்கள் கூட இதில் ஜாயின் பண்ணுறதன் மூலம் ஒரு பேசிக் ஐடியாவை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. இவங்க வந்து தொடர்ந்து பைத்தன் புட் கேம்ப்ஸ் பைத்தனில் கோர்சஸ் ரன் பண்ணுறாங்க. அதுலேயும் தொடர்ந்து நான் எங்கேஜ் ஆகலாம்னு இருக்கேன். ஏஎல் எடுத்துட்டு ஃப்ரீயாக இருக்கிறார்கள், அடுத்து இப்போ கேம்பஸில் படித்து கொண்டு இருக்கிறார்கள், ப்ரோக்ராமிங் பற்றி அறிஞ்சு கொள்ளணும் மட்டும் விரும்புகிறார்களுக்கு இது மிகவும் ஒரு பயனுள்ள நிகழ்வாக இருக்கும். ட்ரெண்ட் செட்டுக்கு என்னோட நன்றிகள். நீங்களும் பைத்தன் பேசிக் படிக்க இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னு சொன்னால் ட்ரெண்ட் செட் வழங்கும் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பைத்தன் கோர்ஸுக்கு இப்போவே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஸோ அவ்வளவுதான். ஸோ இதை தாண்டி வந்து நீங்க ஏன் ட்ரெண்ட் செட்டை சூஸ் பண்ணணும் எங்களோட கோர்சஸுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா ட்ரெண்ட் செட்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னிங்ஸ் தான் இருக்கும். ஸோ ரியல் வேர்ல்ட்ல வந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனை இருக்கோ அதுல சால்வ் பண்ற மாதிரியான ஹேண்ட்ஸ் ஆன் மெத்தட்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லி லேர்னிங்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ இதுல வந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ண போற இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாருமே வந்து இண்டஸ்ட்ரியில ஆல்ரெடி 4+ இயர்ஸா வந்து எக்ஸ்பீரியன்ஸா இருக்கிற இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க. ஸோ அதன் மூலமா வந்து இண்டஸ்ட்ரியில என்ன நடந்து கொண்டு இருக்குது அந்த விஷயத்தையும் நீங்க அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சோ கிரெடென்ஷியலிங் பாக்கைக்கு வந்து உங்களுக்கு ஒரு சர்டிபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். சோ அதுல நீங்க என்னென்ன ப்ரொஜெக்ட் செய்வீங்களும் வந்து அது எல்லாத்தையும் வந்து உங்களோட போர்ட்போலியோ இல்ல ரெஸ்யூம்ஸ்ல வந்து ஆட் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சோ உங்களோட போர்ட்போலியோக்கு ஒரு அடிஷனல் விஷயமாவும் எங்களோட கோர்சஸ் வந்து உங்களுக்கு இருக்கு. சோ தேங்க்யூ சோ மச். அவ்வளவுதான். நீங்க கொஞ்சம் கொஸ்டின்ஸ் போட்டிருக்கிறீங்க, நாங்க அதையும் வந்து ரிவ்யூ பண்ணி கொள்ளுவோம். சோ பிளேந்திரு. Yeah, so virtual cloud virtual cloud in AWS ன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ பேசிக்கலா virtual நேம்ஸ் வந்து நாங்கள் ஏன் பாவிச்சு கொடுக்குறோம்னா எந்த ஒரு பிசிக்கலா வந்து எந்த ஒரு ஹார்ட்வேரையும் மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒர்க் வந்து எங்களுக்கு இருக்கு. ஸோ நீங்க ஒரு SSD பாவிக்கிறீங்கன்னா ஸ்டில் அது virtual-ஆ தான் இருக்கு. நீங்க அதை கண்ணால பார்க்க போறது இல்லை. ஸ்டில் எல்லாமே வந்து உங்களோட நேம் வைஸ்ல நீங்க ஒரு நேம் டேக்கை கொடுத்து யூஸ் பண்ணி கொடுவீங்களே தவிர மற்றும்படி எதையும் ஒரு பிசிக்கலா ஹேண்டில் பண்ண போறோம். அதுக்காகத்தான் நாங்க ஸ்பெசிபிக்கான virtual டேர்ம்ஸை வந்து பாவிச்சு கொடுக்குறது. virtual clouds ஈவன் கிளவுடுன்னு நாங்க கதைக்கிறதே கூட நாங்க பிசிக்கலா பாக்குற கிளவுட் மாதிரி தான் இது எல்லாமே கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ எதுவுமே வந்து உங்களுக்கு ரியலா வந்து நீங்க கையில ஹேண்டில் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு virtual திங்ஸ்ல நீங்க கூட சர்வீசஸ் கொடுத்துருவீங்க. இந்த பிசிக்கல் சர்வீசஸ் எல்லாமே வந்து virtual cloud ப்ரொவைடர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கொள்வாங்க. ஸோ அதுக்காக தான் நாங்க இந்த டேர்ம்ஸ் வந்து பாவிச்சு கொடுக்குறது virtual cloud. Hope Arjun I answered your question.
Next one, cloud computing is better to learn in foreign country. Yeah, so இப்போ வந்து foreign country, even it's almost developed state. So foreign countries-ல கூட clouds-ல வந்து நீங்க ஒரு மல்டி கிளவுடா இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. So it depends on the country you are planning to go. Some countries the country itself promotes like AWS, so it's sometimes they will mostly entitled with Microsoft and all. So foreign countries la poi oru nalla job opportunities search pannanumna cloud is the best option. Like nowadays DevOps roles are evolving compared to the developing role. DevOps roles are evolving and different types of certifications are coming into the picture, so they are expecting more things as well. So if you are planning to go for a foreign countries and all, yeah, you can have the cloud computing as the thing. But விஷயம் தெரிஞ்சிருக்கணும், cloud computing-ல வந்து இப்போ டிகிரி வைஸான சர்டிஃபிகேஷன்ஸ் வந்து எங்கேயும் இல்லை. அதாவது நீங்க ஒரு பர்டிகுலர் ஒரு சர்டன் டிகிரியை கம்ப்ளீட் பண்ண பிறகு கரண்டா எம்எஸ்சிஸ் போன்ற விஷயங்கள்லாம் வந்து கிளவுட் கம்ப்யூட்டிங்ஸ்ல வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ டிரெக்டா கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்டிஃபிகேஷன்ஸை வச்சு ஃபாரின் கண்ட்ரைஸுக்கு ட்ரை பண்றேன்றது வந்து இப்ப தற்சமயம் பாசிபிளான விஷயம் இல்லை. ஒரு பேஸான ஒரு டிகிரியை வச்சுக்கொண்டு அதை வச்சுக்கொண்டு அது டாப் ஆஃப் தட் நீங்க கிளவுட லேர்ன் பண்றீங்கன்னா அது உங்களுக்கு ஈஸியா வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பெற்றுது. ஸ்பெசிஃபிக்கா இப்ப கூட பார்க்க போறேன்னா சிங்கப்பூரா இருக்கட்டும், ஈவன் யூகே, ஸ்காட்லாந்து, நெதர்லாண்ட்ஸ் and Australia and New Zealand are focusing on cloud computing solutions. So in case if you are planning to go for foreign countries, that will be a better option. Then anyone I missed to think regarding data science and cloud computing, அது உங்களோட பர்சனல் சாய்ஸ். லைக் சில பேருக்கு வந்து டெவலப்மெண்ட் ஏரியாவில் இருக்கு தான் பிடிக்கும். சில பேர் வந்து புதுசா ஈவன் டைம் டு டைம் ஏதாவது இவால்விங் திங்ஸ் இவால்விங் டெக்னாலஜியை யூஸ் பண்ண விரும்பினா கிளவுட் கம்ப்யூட்டிங் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா டைம் டு டைம் கிளவுட்ல நியூ சர்வீசஸ் வந்து கொண்டே இருக்கும். ஸோ நியூவா ஏதாவது லேர்ன் பண்ணிக்கொண்டே இருக்கணும்னு விரும்புறீங்கன்னா, அதோட இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண விரும்புறீங்கன்னா, யூ கேன் சூஸ் கிளவுட் கம்ப்யூட்டிங். Or else data science is an entirely different subject. So if you want to be in ML, so artificial intelligence and all, so if you are focusing that side or something, then you can go with data science. That's all. Anything I missed? Any other questions or something you can put on the chat group. Hope I answered all your questions, guys. So if I not anything not clear, just let me know. ஓகே, ஐ திங்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் ஆன்சர் பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு கிளவுட் கம்ப்யூட்டிங் சம்பந்தமான ஒரு கிளியரான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இந்த செஷன் மூலமா கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். அண்ட் தேங்க்யூ பிளேந்திரன், உங்களோட நாலேஜ் வந்து எங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட ஷேர் பண்ணி கொண்டதுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எங்களோட இயர் முடிய போகுது, புது இயர் தொடங்க போகுது. ட்ரெண்ட் செட்டாலே ட்ரெண்டிங்கான டெக்னாலஜிஸை உங்களுக்கு வந்து சேர்க்கிறேன்னு சொல்லியிருப்பான். ஸோ இந்த வார நியூ இயர்ல வந்து ஒரு ட்ரெண்டிங்கான டாபிக்ஸ் அண்ட் ட்ரெண்டிங்கான அப்டேட்டோட வந்து உங்களை நாங்க சந்திக்கிறோம். ஸோ ஒரு லாஸ்ட் கொஸ்டின் ஒன்று வந்து இருக்குது, ஒரு கதையும் இருக்கா ரிவ்யூ பண்ணிட்டு நாங்க இந்த செஷனை முடிச்சுக்கிறோம். Yeah, sure. I'm a software stakeholder HND11, and what is the purpose to use this cloud computer? Let's say I am not clear with the question. Generally, I'll answer your question. So if you are doing like you are doing HND, so it can be any courses you can do. So basically, let's say you are a software engineer. So nowadays, it is not like the previous state, the software engineering field it is. So time to time, so previously we deployed everything on a physical hardware, and sometimes we will deploy everything you test on locally and put it on the on-premise services you have. So cloud computing means, so in order to particularly use the cloud computers, cloud computing systems and all, each and every service provider, let's say AWS, Azure and everyone is offering particular services for software engineers. Usually we call that one as SDK, Service Development Kits. So if you are developing a software, let's say you are a software engineer, you write something on any language, but if you want to deploy that thing on cloud solutions, or if you want any services that are running on cloud, you should know how to use the SDKs provided by them or APIs provided by them. So that is the thing as a software engineer in a HND level or any level.
what you should know is how to integrate your code with the cloud solution. So how I can put my code into the cloud. So how can I reach everything through the cloud? For this, they will provide some services. So there is a particular certification path as well for this thing. So you can choose the associate software developer certificate under AWS or Azure. They have a clear path for this one. So if you are a software developer and if you are planning to get into the cloud field as well, always try to learn how to use the SDKs provided by the software developers or the cloud providers, and APIs, how to use the APIs of that thing. It is an advanced topic. So if you want something more, we can relate that one later as well. Hope I answered your question. Okay, thank you so much. நாங்க இதோட இந்த செஷனை முடிச்சுக்கொள்ளலாம். Thank you. Good night.